அக்கா தம்பி உட்காரு. எங்க நம்ம வண்டியை காணா? கொல்ல காட்டுக்கு போயிருக்கா. வரும்போது காய்கறி வரைச்சிட்டு குளிச்சுட்டு வருவா. உன் பொண்ணுக்கு எப்பவுமே மாலை குளியல் தானோ? பகல்ல வேலை வெட்டு செய்யறப்ப சாயங்காலமும் தானடா குளிக்கணும். பள்ளி வந்ததும் பூச்சி விட்டு படுக்க வச்சு பாட்டு பாடி தூங்க வைப்பேன். ஏன்டா என்னடா தப்பு? ஆணுக்கு ஆனா பொண்ணுக்கு பொண்ணா? என் மக வள்ளி ஒருத்தி தானடா எனக்கு இருக்கா. நான் உனக்கு ஒரே தம்பி தானே, பேசாம வள்ளி எனக்கு கட்டி வச்சுது. வீட்டோட மாப்பிள்ளையா மாமாவுக்கு பக்கபலமா இருப்பேன். சிங்கமும் சேர்ந்தா ஊரே நடுங்கும். தம்பி வேற எதை பண்ணாலும் பேசு, வள்ளி கல்யாண பேச்ச மட்டும் எடுக்காத. அது உங்க மாமா கையில தான் இருக்கு. முத்துவா, நான் யாரோ கூலிக்கார பய தரையில வள்ளி காய்கறி கட்ட தூக்கி விட்டுருக்கான்னு நினைச்சேன். நான் என்னைக்குமே கூலிக்காரன் தான்ப்பா. ஆமா, இப்ப உன் தொழில் எல்லாம் எப்படி இருக்கு? வள்ளி, நம்ம பொண்ண பாவம் ராப்பகல்னு பார்க்காம, காசு பணம் வாங்காம, சோறு தண்ணி இல்லாம நம்ம ஊரு ஜனங்களுக்காக உழைன்னு உழைக்கிறாரு. தெரியுமா உனக்கு? தெரியும். நில்லுப்பா, எங்க கழட்டுற? ஆமா, கால்னா கூட பிரயோசனம் இல்லாம ஊரா நாய் மாதிரி சுத்தி வர்றிய. உன் உடம்பு ஒரு சுத்து கூட இழக்கலையே, எப்படி இது? வருமானம் எதுக்கு? மாமா நினைச்சா பணம் வான்னா வரும், போனா போகும். மாமா என்ன பெரிய மந்திரவாதிய வான்னு வர்றதுக்கு? என்னப்பா ஆள் மாத்தி ஆள் வாங்குறீங்க? என்ன கிண்டலா? கோச்சுக்காதப்பா. ஒருவேளை சோத்துக்கு வக்கு கிடையாது. இந்த பொன்னம்பைய ட்ரெஸ் பண்ணிக்கிறதும், ஊரை சுத்துறதும், நாட் சோக்காளி மாதிரி ஜபர்தஸ்த் பண்றதும், அது என்ன சமாச்சாரம் ஊர்ல எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. என் காதுல விழுந்தது, கஷ்டமா இருந்தது, அதனால சொன்னேன். உன் மாதிரி சுகம் அனுபவிக்க என் பாட்டம் பூட்டோன்னு வட்டி வாங்கி ஊர் சொத்தை சேர்த்து வைக்கல. நாளும் செஞ்சுதான் நான் பொழைக்கணும். ஆமாடா, நானும் செய். ஊரை கொள்ளையடி, லஞ்சம் வாங்கு, ஏமாந்தவன் அகப்பட்டான்னா அவன் அதுல இதுல மாட்ட வச்சு அவன் சொத்த அடி. அப்பதானே நீ கோயில் கால மாதிரி கொழு கொழுன்னு கொளுத்து ஊரை சுத்தலாம். ஏண்டா தம்பி இந்த கூட்டத்துல வந்து வாயை திறக்கிற? நீ சும்மா இருக்கா? நானும் நினைச்சா எதையும் செய்வேன். என் கையில 4 பெரிய மனுஷன் இருக்கான். ஆமா, இவனை தூக்கிட்டு போக பேசுறான் பாரு, மானம் கட்டவன். தனக்குன்னு சம்பாரிச்சு ஒரு பெண்ணை கட்டி வாழ தெரியாம, பொண்ணை கட்டிக்க காசுதான் வேணுமா? முறை பொண்ணு கழுத்துல மஞ்சளை கட்டுறேன், இழுத்துட்டு போறேன். அவன் யார முறை பெண்ணு உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா? உன் முகர கட்டைக்கு துணிஞ்சு உங்க மக வள்ளி கழுத்துல மஞ்சளை கட்டுவேன். ஏன் செல்லாத? செல்லும்னு நேற்று பஞ்சாயத்துல இவர்தான் தீர்ப்பு சொன்னாராம். பெரிய பெரிய தலையெல்லாம் ஆடிச்சாமே ஆமா ஆமான்னு. இந்த கொம்பேரி தவமகள ஏன் சம்மதம் இல்லாம ஒருத்தன் தன்னிஷ்டத்துக்கு தாலியை கட்டிட்டு போயிடுவானோடா. சாதி வர வேண்டாம், ஒரே வெட்டு. பொண்ணு மாப்பிள்ளை 4 துண்டு உருண்டு ஓடும். சக்காத அக்கா, கேட்டியாக்கா? உன் சொந்த தம்பிக்கானா? என்னடா அக்கா, உன் தலையில நான் எழுதிட்டேன்டா. கடவுளே வந்தாலும் மாற்றி எழுத முடியாடா? இருக்கட்டும். இப்ப போகட்டும். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி, காமம் செப்பாது கண்டது மொழிமோ, பயிலியது கிழியனப்பின் மயிலிய செரியை தறிவை கூந்தலின் அறியவும் உளவோ நீ எறியும் பூவே. திருவிளையாடல். இதுக்கு யாருக்கு என்னென்ன விளக்கம் தோணுதோ எழுதணும். புதும கருத்துக்கள் கூட இருக்கலாம். முதல் வருஷம் தானே எழுதிருக்கீங்க, 2வது வருஷம் எழுதுங்க.
ஏன்டா அப்படி சத்தம் போடுறீங்க? வெளியே போய் நம்ம எதிரிகள் அடிங்கடானாக்கா உங்களுக்குள்ள ஏன்டா அடிச்சு சாகுறீங்க? என்னடா சண்டை? ஆளுக்கு 5 ரூபா கட்டி சீட் ஆடுறோம். இவன் சீட்டை போட்டு கொடுத்து இவன் அடிச்சுட்டான். நாங்க கட்டின பணத்தெல்லாம் திரும்ப கேட்கறேன், இவன் கொடுக்க மாட்டேங்க. அது எப்படி கொடுக்கறதுன்னு கேக்குறேன். துணைத் தலைவா, தலைவர், பணத்தை பத்தி இப்படி ஏதாவது ஒரு குழப்பம் வந்தா பணம் தலைவரை போய் சேரணும். அதுதான் நம்ம மன்றத்து சட்டம். சட்டம் இவ்வளவு தெளிவா இருக்கும் போது குழப்பம் இருக்கு. சட்டம் தெளிவா இருக்கும் போதுதான் குழப்பமே வருது தலைவரே. பேசாம பணத்தை வாங்கி உண்டியல்ல போடு. தலைவரே, 2 உண்டியல் இருக்குது. ஒண்ணு தலைவருக்கு, இன்னொன்னு துணைத் தலைவருக்கு. இந்த பணத்தை எந்த உண்டியல்ல போடலாம்? பணம் எவ்வளவு இருக்கு? என்ன, ஒரு 20 ரூபா இருக்கும். சரி, 5 ரூபாய உன் உண்டியல்ல போட்டுக்கோ. 15 ரூபாய ஏன் உண்டியல்ல போடு. ஆஹா, என்ன பெருந்தன்மை, என்ன பெருந்தன்மை. இந்த பிச்சைக்கார புத்தி வேற யாருக்கு வரும்? நல்ல புத்தி, நல்ல புத்தி. தலைவருக்கு பாராட்டு நடக்குது போல இருக்கே. நாட்டிய ராணி சுந்தரி அம்மையே வருக. ஆமா, வரதும் போறதும் தான் மிச்சம். நாட்டிய கலையை படிச்சேன், பாக்குறவங்க பாராட்டுறாங்க. என்ன பிரயோஜனம்? ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கலையே. அதுக்கு இங்க வந்து என்ன பிரயோஜனம்? பொறுத்தவர் பூமி ஆழ்வார். இந்த யமன் பொன்னுத்தேவனை நம்பினோர் கெடுவதில்லை. ஒரு வழி சொல்றேன். ஏன் சிங்காரம், நம்ம மாணிக்கம் எப்படி? ஆஹா, பெரும் புள்ளியாச்சே. அத்தோட எடுப்பாங்க பிள்ளை கல்யாணம் ஆகாதவன் பொம்மலாட்ட பொம்மை ஆட்டி வச்சபடி ஆடுவான். அவனை மடக்கி போட்டா சுந்தரிக்கு சொத்து சுகம் எல்லாம் கிடைக்குமே. இனிமே அந்த மாணிக்கத்தை வச்சுதான் நாம வளரணும். ஆமா, நாம சொந்த முயற்சியில வளர மாட்டோம். முத்துவையும் அவன் மன்றத்தையும் ஒழிச்சு கட்டணும். எப்படி திட்டம்? ஆஹா, என்ன திட்டம், என்ன திட்டம். சும்மா சொல்லக்கூடாது. இந்த உலகத்தை சீர்திருத்தம் பண்ணவே நீங்க அவதாரம் பண்ணிருக்கீங்க. வாங்கப்பா, எங்க அப்பா வந்திருக்காரு. அப்பா அப்பாங்கிறதையாவது மறக்காம இருக்கேன். எங்க அப்பா வாங்க பெத்த பெருமாள். பையனை பார்க்க வந்தீங்களா? அவன் அந்த முகர கடையை பார்க்க வந்தையா, கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கேன். இவன் தம்பி சப்பானை கூட்டிட்டு போனீங்களே, அவன் உருப்பட்டுவானா? இங்க இருந்தவன உருப்பிட்டான். அவன் 6 மாசமா செய்த செய்ய இடுப்புல சுத்திட்டான். அயோக்கியப்ப வட வீட்டுக்கு போவோம். நான் வர மாட்டேன். எங்க கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டேன். என்னடா மண்ணா வண்டி கொள்கை? தலைவரே, நம்ம கொள்கை என்ன? கொள்கையை பத்தி எங்க கிட்ட கேட்க கூடாது. கோவம் வரும் எங்களுக்கு. கொள்கைன்னு அதோட விட்டுருணும். கொள்கை, கொள்கை, கொள்கை. சரி, இந்த மாதிரி கொள்கைக்கு தான் நிக்கிறாங்களா? சரிடா. டேய், வீட்டுக்கு சாப்பாட்டு வருவீங்களா? ராத்திரிக்கு ஒட்டிக்க வருவீங்களா? வாடா, என் கொள்கையை காட்டுறேன். வா, என் கொள்கையை காட்டுறேன். வா. சிங்காரம், எங்க போறேன்? பசிக்குது, போய் சாப்பிட்டு வந்து கொள்கையை கவனிச்சுக்கிறேன். தலைவர் வாழ்க. பெரியவங்களே, நம்ம காத்தாள்புரம் கிராமத்துல சாமுண்டீஸ்வரி விழா வரப்போகுது. பூசத்தன்னைக்கு காப்பு கட்டி ஆகணும். அதுக்கு முன்னாடி வருஷா வருஷம் இந்த விழாவுக்குன்னு புது நாட்டாமையை தேர்ந்தெடுக்கிறது வழக்கம்ங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏதோ போன வருஷம் என்ன தேர்ந்தெடுத்தீங்க, அதுக்கு நன்றி. ஆனா இந்த வருஷம் நானே இருக்கிறது நியாயம் இல்ல. அதனால இந்த விழாவுக்கு நாட்டாமையா இந்த வருஷம் நம்ம மச்சான் கொம்பேரி தேவரை நிறுத்தலாம் நான் நினைக்கிறேன். கொம்பேரி தேவரு என் மாமாதான். இருந்தாலும் இப்படி வயசானவங்களே பதவிக்கு வந்துட்டு இருந்தா என் மாதிரி இளவட்டங்கள் எல்லாம் எப்ப பதவிக்கு வர்றது? அப்பா, வட்டம் இளவட்டம் இது ஊர் பொது விஷயம். பெரியவங்களா பார்த்துதான் முடிவு பண்ணணும். கொஞ்சம் கைய கால ஆட்டாம பேசாம உட்கார். இருந்தாலும் என் அபிப்பிராயத்தை நான் சொல்லியே தீருவேன். இந்த வருஷம் மைனர் மாணிக்கத்தை தான் நாட்டாமையா நிறுத்தணும். நல்லதோ கெட்டதோ சின்னதோ பெருசோ அபிப்பிராயம் சொல்றதுல தவறில்லை. தம்பி மாணிக்கத்தேவர் நல்ல பிள்ளைதான். ஆனா கொஞ்சம் அனுபவம் பத்தாது. அதோட தம்பியோட கூடிக்கிட்டு இருக்கிற கூட்டம் இருக்கு பாரு, அதுகிட்ட கொஞ்சம் சுத்தம் பத்தாது. அதனால இந்த வருஷம் தம்பி முத்துத்தேவரை நாட்டாமையாக்கலான்னு நான் நினைக்கிறேன். நல்லா இருக்கு. முதல்ல மச்சான், அப்புறம் இந்த மச்சான் அந்த மச்சானுக்கு சொன்னாரு. அந்த மச்சான் இப்ப மருமக பிள்ளைக்கு சொல்றாரு. எல்லா ஊர்லயும் ஜனங்க கோயிலை சுத்துவாங்க. இந்த ஒரு கோயில் மட்டும் ஒரு குடும்பத்தையே சுத்திக்கிட்டு இருக்கு. பெரியவங்க எல்லாம் என்ன மன்னிக்கணும். பதவிங்கிறது ஒரு பட்டுமத்தை இல்ல, அது ஒரு முள் படுக்கைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் தப்பா நடந்தாலும் ஊருக்கே கெட்ட பேர் வந்துடும். நான் அனுபவம் இல்லாதவன். அதனால வேற யாரையாவது தேர்ந்தெடுக்கும்படியா ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். முத்து, இது கோயில் விஷயம். தப்பு தண்டா செய்யாத நல்ல ஆளா இருக்கணும். ஆமா ஆமா, யோக்கியம் வராரு சொம்பெடுத்து உள்ள வையுங்கிற கதை இல்லாம இதுக்கு ஆளோட அந்தஸ்து நடத்தியும் ரொம்ப முக்கியம். ஏன் சும்மா வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த பதவிக்கு வர்றவன் ரொம்ப பொறுப்பானவனாவும் கண்டிப்பானவனாவும் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பாருப்பா முத்து, நாங்க உன்னை நம்புறோம். நீ மறுக்காம ஒத்துக்க. நான் சொன்ன மாதிரியே எல்லாரும் முத்துதான் இருக்கணும்னு விரும்புறாங்க. அதனால இந்த வருஷம் நாட்டாம முத்துதான். முத்து முத்து. உங்க அன்பு கட்டளைக்கும் என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வருஷா வருஷம் திருவிழாவுக்கு முன்னால நாம கூத்து நடத்துவோம். இந்த வருஷம் சிலப்பதிகாரத்தை நாடகமா நடத்தலாம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு உங்க எல்லாருடைய ஒத்துழைப்பு இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன்.
நீலி, கோவலன் கதை தெரியுமா உனக்கு? கலையழகன் கோவலன், இளையழகி கண்ணகி மணந்தார். அது முன்கதை. பின்கதை தெரியுமா உனக்கு? என்னது? நம் ஊர் ஆடல் அழகி மாதவி என்பாள் நமது சோழ அரசர் முன் நாட்டிய அரங்கேற்றம் செய்தாளாம். கோவலனும் அந்த ஆட்டத்தை கண்டு ரசித்தானாம். கலைஞன் அல்லவா, அவள் அழகில் மயங்கி பித்தனை போல் அவள் இல்லமே தன் இருப்பிடம் என்று இருந்து விட்டானாம். ஐயோ பாவம் கண்ணகி. நீலி, கோவலனுக்கு ஒரு மாதவி கிடைத்தாள், எனக்கு ஒரு மாதவி கிடைத்தாள். என்ன? சும்மா வெறும் பேச்சுக்காக சொன்னேன். வா போகலாம். என் பின் வா என்று என்னை ஈர்க்கும் நடை போட்டு காட்டுகின்றாய். அண்ணன் நடைக்கு மயங்கி ஆடவர் என் பின் ஓடி வரல் வேண்டாவோ? ஆஹா, இது ஏறு நடை. பெண்ணடை அன்னமென்றால் என்னடை ஏறு என்ற இலக்கணம் காட்டாதோ? நான் அன்னம், நீங்கள் சிம்மம். ஆனால் நான் அன்னம் மட்டுமல்ல, குயில் கூட. ஆமா, இவள் குயில் கூட. எப்படி எப்படி? இது சிம்மமா? பொருத்தம் பொருத்தம். சரி, நான் வள்ளி போலும் துள்ளுவேன். ஆமா, இவள் வள்ளி போலும் துள்ளுவார். நான் அடக்க வந்த முருகவேள் போல் முளைத்தெழுவேன். நான் ஆணாக மாறினால்? ஆமா, இவள் ஆணாக மாறினாள். எப்படி? அமைத்து காட்டு. நீ ஆடும் தெய்வமானால் நான் ஆடும் அம்மையாவேன். அன்பே, நாம் இருவருமே இணைத்தவர். இன்பமே, அதனாலன்றோ இணைந்தவரானோ? சத்தம் போடாதீங்க. என்ன இது சத்தம்? கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. மகாஜனங்களே, இத்தனை நேரம் கோவலனும் மாதவியும் மாறி மாறி ஆடி காமிச்சாங்க. நல்லாதான் ஆட்டம் போட்டாங்க, சிறப்பா தான் நடிச்சாங்க. ஆனா சிறப்பா நடிக்கிறது என்ன பெரிய விஷயமா? ரொம்ப சாதாரணமான விஷயம். யார் வேணும்னாலும் நடிச்சிடலாம். ஆனா இவரு என்னமா தாளம் போட்டாரு, ஜால்ரா போட்டே தன்னுடைய திறமையெல்லாம் காட்டிட்டாரு. இந்த காலத்துல தாளம் போடுறவனுக்கு தான் மாலை, மரியாதை, மதிப்பு எல்லாம் நடக்குது. அதனால் இந்த மாலையை தலைவர் பொன்னுத்தேவர் அவர்களுக்கு போடுகிறேன். இன்று முதல் அவர் ஜால்ரா மன்னன் என்ற பட்டத்திற்கு உரியவராகிறார். கை தட்டுங்க, எல்லாரும் தட்டுங்க, கை தட்டுங்க. ஒப்புரான கதாநாயகனா நடிச்சவர் ஓரமா நிக்கிறாரு. அவர் பேசின ஒவ்வொரு வசனத்துக்கும் உடம்பே புல்லரிச்சு போச்சு. நீ மாலை அவருக்கு போடாம மாமாவுக்கு போடுறிய. இந்த மாமா ஒவ்வொரு முறையும் ஜிங் ஜிக்னு தட்டும் போதுதான் என் உடம்பு புல்லரிக்குது. அதனாலதான் மாலை அவருக்கு போட்டேன். அதான் எவன் எந்தெந்த கூட்டத்துல பழகுறீங்களோ அந்தந்த அளவுக்கு தான் அவங்க அறிவு வளர்ச்சி இருக்கு. யார்கிட்ட அறிவை பத்தி பேசுற? நீ வாய முடுறா. நீ முதல்ல மேடையை விட்டு இறங்கு கீழே. உனக்கு இஷ்டம் தான் கோவலனுக்கு நீ மாலை போடுறா. டேய், அரைஞ்சு பல்ல உடைச்சு போடுவேன். எங்க உடனே பார்க்கலாம். அண்ணே, வாங்க வாங்க. மாமா வாங்க. இது என்ன சிரிப்பு? உங்க ரெண்டு பேத்துக்கு சிரிக்க முடியாது, பேசவே முடியாது. அச்சா, வாங்க வாங்க. சிரிச்சுட்டாங்க. மாமா சிரிச்சுட்டாரா? அப்ப உலகத்திலேயே 9வது அதிசயம்னு சொல்லு. கொம்பேரி தேவர் சிரிச்சுட்டார்னு ஊர் பயல்களுக்கு தெரிஞ்சா எல்லாருக்கும் மாமா கிட்ட இருக்கிற பயமே போயிடும். மாமா, தயவு செஞ்சு உங்க சிரிப்பை வாபஸ் வாங்கிக்கங்க. உங்களுடைய இந்த சிரிப்பு உங்க சரித்திரத்திலே பெரிய கரை. ஏன் சிரிப்பு அடக்குறீங்க? வெளியே தள்ளுங்க. ஆமா, நீங்க சிரிக்கும்படியா இப்ப என்ன நடந்தது? ஆமா, நீங்க ஏன்பா சிரிக்கிறீங்க? யாராவது பச்சை நோட்டை நீட்டினாங்களா? என்னடா தம்பி, நீ கோவல்லாம் வந்து அந்த அழகுக்கு வேற யாரு ஈடுன்னு கேட்டு நான் சிரிச்சேன். ஆம்பளைக்கு என்ன வேண்டி கிடக்கு? அழகும் கத்திரிக்காய். மாமா,
தயவு செஞ்சு உங்க அழக வச்சு எதையும் முடிவு பண்ணாதீங்க. அப்பனே கேலி பண்றாங்க, நீ சிரிக்கிறியா? எதுக்குப்பா கோவம்? சும்மா தமாஷா தானே பேசுறோம். தமாஷா சுண்டக்கா, நான் எப்பவும் மாமா சைடு தான். நீங்க எது வேணாலும் பேசுங்க மாமா, நான் போடுறேன். ஆமா மாப்பிள்ளை மாப்பிள்ளை தான் சிங்கம். ஆமா வாங்க அவளை உட்காருங்க. ஆமா கா 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 கா. மச்சான், அந்த மாதவி கட்டை எப்படி? அதுதானே, மாப்பிள்ளை மாதவிய நினைச்சு மாதவி மாதிரியே ஆயிட்ட காட்சி இருக்கு. அடாடா, என்ன அழகு, என்ன அழகு. அதுதான் எனக்கு பிடிக்கவே இல்ல. பொறாம பொம்பளை பொறாம. என்ன இருந்தாலும் மாதவி மாதவி தான். என்ன அழகு, என்ன ஒயிலு, என்கிட்ட என்ன நெருக்கம். நீயும் இருக்கியா பொம்மை. அது வேடிக்கையா சொன்னா அதுக்கு அழுகணுமா? அத அழுகிட்டு விடுங்க. அழுகிறதும் பொம்பளைக்கு அழகுதான். அழறது யாரு, அழ வெச்சது யாரு? அதெல்லாம் ஓ வேலைடா. வாப்பா பொண்ணா. அடடே அண்ணனா, நாடகத்தை பத்தி பாராட்டு நடக்கிற மாதிரி இருக்கு. பாராட்டுதான் நேற்று நீயே நடத்திக்கிட்டிய. ஐயா, ஏண்டா காலிப்பேல, நேத்து நாடகத்துல யாரா உனக்கு மாலை போட்டாங்க? கூலிக்கார பசங்களா? மாலை வாங்க நீதான் பணம் கொடுத்தியா? பையங்க பேசிக்கிட்டாங்க. எவன் சொன்னான்? எனக்கு மாற போட வந்தான்ல, அவன் என்ன சொன்னான்? மாமா நடிப்பு மத்தவங்க நடிப்பை விட உசத்தின்னா. உடனே என்ன ஆச்சு? மக்கள் எல்லாம் கை தட்டினாங்க. ஆஹா, என் நடிப்பை கூட்டமே பாராட்டுதேன்னு அப்புறம் தான் போடு மாலைன்னு சொல்லி நான் போட்டுக்கிட்டேன். அது தப்பா? நீயும் முத்தும் சேர்ந்து நடிச்ச இடத்துல ஓ நடிப்பு தான் பிரமாதம்னு உனக்கு போட்டான் பாடுறான் மாலை. அவன் துணிச்செடுத்து போட வேண்டாம் முதல் மாலை. சரி சரி, கூட்டமே சரியில்லை. ஆனா ஒண்ணு சொல்றேன், கலை இருக்க கலை, அது பொறாம பிறந்த இடம். அதை மாத்திரம் புரிஞ்சுங்க. நான் வர்றேன். மாமா, நாடகத்துல பஃபூன் வரல இல்ல, அதான் இப்ப வந்துட்டு போறான். சரி, நம்மளும் புறப்படுவோம். அண்ணா இருங்கண்ணே, சாப்பிட்டுட்டு போலாம். சீக்கிரமா கல்யாண சாப்பாடே போடமா. நாங்க தயார்தான். ஏப்பா நீ தயாரா? ஏமா நீ தயாரா? ஏய் சிங்காரம், அனாவசியமா ஏடா வீடு வம்பு போற? எதிரா வந்து நாங்க குளிக்கிற இடத்துக்கு நீ ஏன் குளிக்க வர்ற? தண்ணியில போய் உனக்கு எனக்கு பிரிக்காதடா. வேணும்னா காக்கா மாதிரி குளிச்சு வீட்டுக்கு போய் சாரு. ஏன் காக்கா மாதிரி நீ குளிய? பெரிய வீரமா பேசுறீங்க. இந்த ஆத்த நீந்தி கால் விடாம அக்கறைக்கு போய் அங்க இருந்து நீந்தி இக்கரைக்கு வா பாக்கலாம். ஏன் எனக்கு வேற வேலை இல்லையா? அதுதான் போடா, எங்க மன்றம் எல்லாம் கத்து கொடுத்துருக்குது. இங்க என்னடா, வேணும்னா கடல்லயே நீந்தி லங்கா வரைக்கும் போயிட்டு வருவேன் தெரியுமா? பாட்டா கடல்ல நீந்த வேண்டாம், இந்த ஆத்த நீந்தி காட்டு போதும். நீஞ்சி புருவேன். தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குது, கொஞ்சம் குளிருது, வேற ஒண்ணும் இல்ல. ஏய் சிங்காரம், நீந்தி போய் நடு ஆத்துல முங்கி சகதி அள்ளிட்டு வந்து அவன் மூஞ்சில பூசுறான். அப்பதாண்டா நம்ம மன்றத்தை பத்தி புரிய அவனுக்கு. ஒண்ணு செய்யு, நீ போய் நடு ஆத்துல முங்கி சகதி அள்ளிக்கிட்டு வா, நான் அவன் மூஞ்சில பூசிடுறேன். டேய் பாத்தியா, அவனுக்கு தைரியம் இல்லடா. யாருக்குடா இல்ல தைரியம்? உனக்குதான். இப்ப நீந்தி காட்டட்டுமா? காட்டு. என்ன பந்தயம்? நீ நீந்திட்டா எங்க மதத்துல இருந்து விலகி உங்க மதத்துல சேர்ந்துடுறேன். சரிடா, பாத்துடலாம்டா. தம்பி, அவன் தண்ணியில படகு விடுறான், நீ தண்ணியில அண்ணனையே விடுற. பாத்துடலாம். சொல்றாண்டோ, சகதி அல்லாம வரமாட்டான்டா. சகதி அள்ளிக்கிட்டு தான் வருவான். அண்ணே அண்ணே, முழங்கால் மட்டும் தண்ணியில நான் முத்த பாதிச்சு வச்சேன். முத்து பாயிராச்சு, முடமுருங்க பிஞ்சாச்சு. என்னடி இது? முதல்ல இல்லடி ஆளு போடுங்கடி. பெரிய இவளுங்க. ஐயோ பா.
நான் இப்ப எங்க இருக்கேன்? கரையில தான் இருக்கிறீங்க. ஆமா, நீங்க யாரு? எங்க போய்கிட்டு இருக்கீங்க? எங்க போய்கிட்டு இருக்கா? மெட்ராஸ் போய்கிட்டு இருக்க. கொஞ்சம் பாரு, தண்டியில விழுந்தவன் எங்க போவான்? மேலதான் போயிருப்ப. உன் பேர் என்ன? என் பேரு வீரம்மா. வீரம்மா? உடம்பெல்லாம் ஈரம்மா போச்சு. ஆமா, உங்க பேர் என்ன? சிங்காரம். வீரம்மா, நான் வரேம்மா. எல்லாரும் காப்பி கொண்டா. பள்ளி நீ இங்கதான் இருக்கியாமா? அதை ஏன் கேக்குறீங்க? நான் அப்பவே சொன்னேன், உங்க வீட்டை விட்டுட்டு அடிக்கடி எங்க வீட்டுக்கு வராத, மாமா கோச்சுப்பாருன்னு. கேட்க மாட்டேங்கிறா. நீ சொல்லிருப்பேன். பள்ளி இனிமே இங்க வரக்கூடாதுமா. ஆமாமா, இனிமே எங்க வீட்டுக்கு வராதே. நான் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். வாங்க 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 அண்ணா, வாங்க அண்ணி. என்ன எல்லாரும் திடீர்னு வந்திருக்கீங்க? சொல்றான். பள்ளி நீ உள்ள போமா. மாப்பிள நீ மட்டும் ஏன் நிக்கிற? என் பொண்ணு முன்னாலேயே ஓடுவிய. ஏமாமா, நானும் உங்களை மாதிரியே பொஞ்சாதி பின்னாலேயே ஓடுறவன் நினைச்சீங்களா? வீரன் எவ்வளோ, எனக்கு பின்னால நீ வா. நேரம் நல்லா இருக்கு, விஷயத்தை ஆரம்பிக்கலாமே. பேசுறது பேசலாமே. மச்சான், நீங்க எப்ப பெண்ணு பார்க்க வர போறீங்கன்னு தெரிஞ்சாதான் நான் நிச்சயதார்த்தத்துக்கு வேண்டிய ஏற்பாடு செய்ய முடியும். செங்கமலம், உங்க அண்ணன் சொன்னது காதல் விழுந்தது இல்ல? நாளைக்கு மருமகளை வச்சு சமாளிக்க போறவ நீதான் சொல்லணும். பிறக்கும் போதே ஆண்டவன் தலையில எழுதி போட்டுட்டான், அவனுக்கு அவன் அவனுக்கு அவன்னு. வேலாயி, நீ என்ன சொல்ற? அதான் அண்ணே அழகா மங்களகரமா சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? மச்சான் என்ன சொல்றாரு? இனிமே நாம 2 பேர் பேசுறதுக்கு என்ன இருக்கு? சீர்வரிசை, ரொக்கம், கல்யாண செலவு இதெல்லாம் பேசி முடிச்சுட்டா புதுசா என்னங்க பேச போறோம்? எல்லாம் பொண்ணு வீட்டு செலவுதான். அதுலயே மச்சான் அவர் தங்கச்சிக்கு, அதான் என் பொஞ்சாதிக்கு லட்சமா செலவு செய்தவர். அவருக்கு பொண்ணுன்னு ஒண்ணுதான் இருக்கு. ஊர்லயே பெரிய தலை, நம்ம இனத்துக்கு அவர் ஆன மாதிரி. அதெல்லாம் அந்தஸ்தை விட்டு கொடுத்துருவாங்களா? மச்சான் என்ன யானைன்னு சொல்லிட்டாரு. ஆனா யானை கொஞ்சம் மெலிஞ்சிருக்க, எங்க படுத்துருமோன்னு பயந்துட்டாரு. என்ன மச்சான்? யானை படுத்தாலும் குதிரை மட்டம்னு சொல்லுவாங்க மச்சான். இந்த கொம்பேரி தேவன் தலையை அடகு வச்சு அது கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திடுவான், சொல்லி வைக்கிறேன். அவசரம், தாலி கட்டுறதுக்குள்ள இப்படியா கிள்ளுவாங்க? தாலி கட்டுறதுக்கு இவ்வளவு லேட் ஆச்சுன்னா அப்புறம் மாப்பிள்ள சும்மா வரப்பான், கிள்ளுவான். ஐயோ, செவந்து போச்சு. ஐயோ, செவந்து போச்சா? எங்க அடிச்சுப்பாங்க. பாவம், செவந்து போச்சு. இல்ல, செவந்து போச்சு. ஐயோ, என்னடி இது? கல்யாணம் ஆனது மாதிரி மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா இருக்கு. செவந்து போச்சா? என்னங்க வச்ச இட்ல அப்படியே இருக்கு, ஏன் பசிக்கலையா? கல்யாண கவலையில சாப்பிட பிடிக்கல. அப்பா, மாமாவை கூட்டியாங்க. வா பண்ணா உட்கார். பரவாயில்ல மாமா, நிக்கிறேன். பொண்ணா கேட்டியா? சரி, இந்த முத்தோட அர்த்தம் போட்டான ஒரு குண்டு. எனக்கு தெரியும் மாமா, உங்க பலவீனத்தை புரிஞ்சுதான் பேசிருக்கிறாரு. ரோஷத்தை கலரை விட்டா இருக்கிற பூர்வீக சொத்தை வித்துட்டு அவர்கிட்ட கொண்டு போய் கொட்டுவீங்கன்னு அவருக்கு தெரியும். என் பொண்ணு அழகுக்கு 1000 பேர் தவம் கிடக்கிறாங்க, நீ போடான்னு நீங்க வந்திருக்கணும். சேச்சே, அப்படி செய்யறது சரியில்லடா. அவன் கேட்டதுக்கெல்லாம் நானும் தலையடிச்சிட்டேன். இப்ப நமக்கு காரியம் நடக்கணும், அதுக்கு ஒரு யோசனை சொல்லு. அப்ப அவர்கிட்டயே போய் கேளுங்க. பெரிய சொத்து இருக்கு, கொஞ்சம் தான் கடன் இருக்கு,
மேற்கொண்டு கடன் கொடு, உன் இஷ்டப்படி கல்யாணத்தை முடிச்சுக்கோ, உன் கடனை நான் சீக்கிரம் கொடுத்துறேன்னு சொல்லுங்க. அவர் மறுத்துட்டாருன்னா மறுப்பாருல்ல, மாமா சொத்து 10.5 மாத்து பவன், சுண்டக்காரவ கடன் கொடுக்க கசக்குதா? வேண்டாப்பா, படம் தான் உறவை கெடுக்கும்னு சொல்லுவாங்க. எதுக்கும் வேற முயற்சி எடுக்கிறதாப்பா நல்லது. உங்க அக்கா சொல்றது நியாயம் தான் பண்ணா. உறவுக்காரன் காலில் விழுகிறத விட ஊர்க்காரன் காலில் விழுகிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. மாணிக்கம் தம்பி ஏற்கனவே நம்ம நிலத்து மேல கொஞ்சம் கடன் கொடுத்துருக்கு. அதுகிட்டே கொஞ்சம் கடன் கேட்டா அது நிச்சயமா கொடுக்கும். உனக்கும் மாணிக்கம் தம்பிக்கும் நல்ல நெருக்கம்னு சொல்றாங்களே, அதனால நீ கூட வந்து ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நிச்சயமா காரியம் நடக்கும். வா போகலாம். நல்லா மாணிக்கம் வீட்டுக்கு நீங்க போறதாவது, நீங்க அங்க போறதையும் கடன் கேட்கறதையும் 4 பேர் பார்த்தா அவமானம் இல்ல? நான் போய் மாணிக்கத்திட்ட வாடான்னா வர்றான். இந்த தாலாட்டு வயசு பெண்களுக்கு பொருந்துமோ என்னமோ, ஆனா கிழவிகளுக்கு பொருந்தும். கேட்டுக்கிட்டே தூங்கு. முகிலோ முடியானது, நிலவோ முகமானது, பழமோ இதழானது, மலர்கொடி இடையானது, கதலி தண்டு காலானது. ஆமா, புத்தகம் படிச்சன உனக்கு தூக்கம் இல்ல? புத்தகமா படிச்சீங்க? வித்தகம் இல்ல படிச்சீங்க, எப்படி தூக்கம் வரும்? பள்ளி பள்ளி முத்துன்னு உலகம் என்னைக்கு நம்மளை வாழ்த்துமா? நிச்சயம் வாழ்த்தும். நாமும் வாழ்வோம். இறந்த பின்னும் இரவாதிருப்போம். பள்ளி காளமாட்டுக்கு இன்னும் வேலை படியில, அதுக்குள்ளார இழுத்துக்கிட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டியா? மாமா, அசிங்கமா பேசாத, கொஞ்சம் அறிவோட பேசு. பைத்தியம், அதான் அவனுக்கு இல்லையே. முத்து, உனக்கும் எனக்கும் பேச்சு கிடையாது. என் சொந்த அக்கா மகனுடைய மானத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. பொன்னா, மானத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? முத்துக்கு வள்ளி, வள்ளிக்கு முத்துன்னு படைச்சவனே எழுதி வச்சுட்டான். ஓஹோ, படைச்சவன் சிவன் எழுதிட்டானா? ஆனா நான் யமன், நினைச்சா ஒரு நொடியில் அழிச்சிடுவேன். அட சிரிப்பா, மாமா தாளத்துக்கு ஆட்டக்காரமா ஆடுறாங்களா? அதெல்லாம் எங்க கிட்ட வேண்டாம். வள்ளி, நான் ஆட்டக்காரிதான். என்கிட்ட யாராவது வாலாட்டினா அவங்களையே ஆட்டி வச்சிருவேன். அப்படியா? அதுக்கு முன்ன உன்னை இந்த ஊரை விட்டு ஓட வச்சிருவேன். ஓஹோ, ஊருக்கே ராஜா ராணியா? ஆமா, அதுக்கு என்ன சந்தேகம்? உனக்கு தலகால் தெரியல, இருக்கட்டும், உன்னை பாத்துக்கிறேன். என்னம்மா பார்க்க போற? முத்து, பொம்பளையும் பேசிக்கிறாங்க, அதுல நீ தலையிடாத. எலாய், என்ன கோழி சண்டை விட்டு பாக்குறியா? மரியாதையா வீட்டுக்கு போட. முத்து போட்டான். சுந்தரி, வா போகலாம். ஓரக்கட்டேப்பா போட்டா. சரி, இப்ப நான் போட போற திட்டத்தோட அந்த முத்துப்பாய கொட்டமை அடங்கும். வா. என்ன இன்னும் அலங்காரம் முடியலையா? இது போறமா பாரு. ரொம்ப பிரமாதம். ஆழ மயக்கிற அழகு, அறிவ மயக்க மது, மாணிக்க தாக்கி வைக்க, இது ரெண்டும் போதுமே. எப்படி உனக்கு தெரியாததா? பிரமாதம். சுந்தரி, மாணிக்கத்தினுடைய உடல் பசிக்கு நீ, அவன் வயிற்று பசிக்கு இந்த மது. இன்னையில இருந்து மாணிக்க நமக்கு அடிமை. எப்படி எடுத்துட்டான்? இனிமே நமக்கு இன்ப வாழ்வுதான். பொன்னா, என்ன? எனக்கு ஒரு ஆசை. அந்த வள்ளிய பழி வாங்கி அவ வாக்கிய அழிக்கணும். வள்ளிய விடு, அவளை நான் பாத்துக்கிறேன். முதல்ல அந்த முத்துப்பயலை ஒழிக்கணும். அதுக்கு இன்னைக்கு திட்டணும். வழிகாட்டு, செய்திடலாம். நம்ம மாணிக்கத்துக்கும் வள்ளிக்கும் பேருக்கு ஒரு கல்யாணம். அவங்க 2 பேரும் கணவன் மனைவியா வாழ முடியாது. இதான் மாணிக்கத்துக்கு உண்மையான மனைவி. எப்படி? அப்போ வள்ளி வாழா வெட்டி ஆயிடுவா இல்லையா? ஆஹா, அழகான திட்டம். பொன்னா, நீ ஒரு வஞ்சம் தீக்கிற புலி. ஒரு வாழ்வை கெடுத்து மறுவாழ்வை கொடுத்து வெற்றி கொடி நாட்டுவேன். வாங்க வாங்க. என்ன பண்ண? ஏற்பாடெல்லாம் தடபடலாம் இருக்கு. மாணிக்கம், நீ நம்ம மரவர் குலத்துக்கே மாணிக்கம். இந்த வீட்டு நிரந்தர தலைவருக்கு உன் சுந்தரி அளிக்க போற விருந்து. இல்லை, சாப்பிடு. வேண்டாம். பரவாயில்லை, சாப்பிடு. போதும். பரவாயில்லை. அட சிங்காரம், நான் செத்து போய் நீ செய்ய வேண்டிய இந்த காரியத்தை நீ செத்து போய் நான் செய்யறேனடா.
பாவி நீங்க அடாதீங்க. ஆண்டாண்டு தோறும் அழுது உரண்டாலும் மாண்டார் வருவரோ இந்த மாநிலத்துல பெரியவா பாடிட்டு போயிட்டான். மாநிலத்துக்குள்ளே வர்றதில்லை, இந்த மாவட்டத்துக்குள்ளே வர போறோம். நீங்க ஏன் கொஞ்சம் கொஞ்சமா திரிக்கிறீங்க? அப்படியே கொட்டிடுங்களேன். ஐயா பெத்த பெருமாளே, உங்க பையன் சிங்காரம் தண்ணியில விழுந்து செத்துருக்கான். அது அகால மரணம். அப்போதைக்கு அந்த தண்ணி எந்த வேகத்துல போச்சோ அதே வேகத்துல அவனும் ஆவியா அலைவன். சில சமயத்துல சூறாவளியா வந்து நிப்ப. இன்னும் சில சந்தர்ப்பத்துல நாய் மாதிரி ஒரு குரல் கொடுப்ப. இன்னும் சில சந்தர்ப்பத்துல உங்க பிள்ளை உருவத்திலேயே வந்து நிப்ப. ஆனா அது உங்க பிள்ளை இல்ல, வீண் மன பிரம்மதான். நீங்க உங்க பிள்ளை நினைச்சு தொட்டுற போறேன். உங்களையும் அடிச்சு கடிச்சு ரத்தத்தை குடிச்சிருவேன். அழக்கூடாது, அழக்கூடாது. கண்ணை தொடச்சுங்க. இனிமே தான் நீங்க ரொம்ப 2 பேரும் தைரியமா இருக்கணும். ஒருவேளை அந்த உருவம் வந்துச்சுன்னா நீங்க பயப்படக்கூடாது, ரொம்ப தைரியமா இருக்கணும். இரும்பு கம்பியா, நல்ல கம்பியா ஒரு கம்பி எடுத்துட்டு போங்க. நடு முதுகுல ஒரு சாத்து சாத்து கீச்சுன்னு ஒரு சத்தம். ஆவி ஓடி. பாவீங்களா, நான் பெத்த பிள்ளையாச்சுதே, அத போய் இரும்பு குச்சி எடுத்து அடிக்கலாமா? நாடா பிள்ளைவாள், அது உன் பிள்ளை இல்ல, பிள்ளையோட ஆவி. அது உண்மை அடிச்சிடும், கடிச்சிடும், ரத்தத்தை குடிச்சிடும். இங்க சிந்தாதரா, வெளியில போடா. எங்கட மூக்கு சிந்தர இடமா இது? அப்படியே எடுத்துட்டு போடா. அண்ணன் மேல உள்ள ஒரு பாசம் இப்படி கொஞ்ச நேரம் அழுது பாக்குறான். என்னடா என்னடா பெப்ப பெப்பங்கிற? ஐயோ சாமி, என்ன கண்ணெல்லாம் சொருகி போச்சுது. ஐயோ அவன் தண்ணியில போனா இவன் தரையில போடுவான் போல இருக்குது. ஏண்டா சப்பானி, என்னடா பயந்துட்டியா? நோக்குன்னு வராதுடா. எனக்கு மட்டும் தனியா வரல ஐயரே, நம்ம 3 பேருக்கு சேர்த்தே வந்திருக்கு. என்னடா சொல்ற? அண்ணன் ஆவி வெளியே நிக்குது. அண்ணன் ஆவியா? கால காணண்டா. நீ சொன்ன மாதிரி உன் அண்ணன் ஆவிதான்டா. ஆமாப்பா, அண்ணா ஆவிதான்ப்பா, அண்ணா ஆவி. பாவி, நீ யாருக்கு போய் பிள்ளையா பிறந்தியோ? பிள்ளைவாள், நெருங்காதிக்கோ நெருங்காதிக்கோ. அது உங்க பிள்ளை இல்லை, ஆவி. நெருங்கினா அடிக்கும், கடிக்கும், குடிக்கும். நாய் மாதிரி ஊழையிடுது. ஐயா சொல்றது சரியா போச்சுது. சாமி இங்கே இருங்க, நான் போய் இரும்பு கம்பி கொண்டுட்டு வரேன். ஐயரே, கம்பி வந்த உடனே அதை வாங்கி நீங்க அடிங்க. நான் அடிக்க மாட்டேன், தோஷம். அப்பா தம்பி நீங்க அடிங்கப்பா. அடே பெத்த பாசண்டா, நான் எப்படா அடிக்கிறது? தம்பிக்கார அடிக்கலாமே. என்ன என்னமா நோட்டா அடிக்க போறோம்? நீ அடிக்கலாம், நான் அடிக்கலாம். நீ யாரா போய் அடிச்சுட்டு வந்துருக்கு. தைரியமா அடிடா. நான் அண்ணன்டா. அண்ணாவை அடிக்காதரா, அண்ணாவை அடிக்காதரா. சமாதியே கட்டுவான் போல் இருக்கிற. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும், மறந்துடாதே. சரி, அதே முறையில தான் நீ பேசணும். சரி, அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துறாதே. சரி, ரொம்ப நெருக்கடி வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, நீ வாயை மூடிட்டு சும்மா இருந்து, நான் குறுக்க வந்து சமாளிச்சுக்கிறேன். சரி மாணிக்கம், உன்னை விட அந்த பாய முத்து அழகிலே ஆகட்டும் பணத்திலே ஆகட்டும் ஒசந்தவை இல்லை, அதை மாத்திரம் ஞாபகத்தை வச்சுக்கோ. சரி மாணிக்கம், எப்பவும் நீ பின்னாடியே தைரியமா நில்லு. நினைச்சதை நினைச்சபடி முடிச்சு காட்டுறேன். சரி 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 சரி, இந்த வார்த்தையை நீ எப்பவும் மறக்காத, சரியா? சரி சரி சரி. வாங்க தம்பி வாங்க. வணக்கம், உட்காருங்க. காபி சாப்பிடுறீங்களா? பரவாயில்ல. பொண்ண வந்து எல்லா விவரமும் சொன்னாரு. ஏதோ கல்யாண செலவுக்காக உங்க சொத்து மேல இன்னும் கொஞ்சம் கடன் வேணும்னு சொன்னீங்களா? பெரிய சொத்து, பயப்படாம கொடுங்க. உங்களால நல்ல காரியம் நடந்ததா இருக்கட்டும். நல்லா நடக்கட்டும். ஆனா உங்க நன்மைக்காக ஒண்ணு சொல்றேன். சொல்லுங்க. மேல மேல ஒரு சொத்து மேல கடன் வாங்கிட்டு போனீங்கன்னா நாளைக்கு வட்டி மேல வட்டி ஏறி அந்த சொத்தை மூழ்கிடும். அது உங்களுக்கு நல்லது இல்ல, எனக்கும் கெட்ட பேரு. அதனால அந்த சொத்தை விக்கிற அபிப்பிராயம் இருந்தா சொல்லுங்க. நான் அப்படி சொல்லாங்க, நான் தாங்க மாட்டேன். இந்த மரபு மண்ணுல கொடி கட்டி ஆண்டாங்களே எங்க பாட்டம் போட்டேன், அவங்க சொத்து இது. எங்க பாட்டனுக்கு எங்க அப்பன் ஒரே மகன், எங்க அப்பனுக்கு நான் ஒரே மகன், இப்ப எனக்கும் ஒரே மகன். இப்படி வாழையடி வாழையா வாரிசு அனுபவிச்சுட்டு வர சொத்து, இதை அழிக்க எனக்கு உரிமையே கிடையாது. இதை விட ஏன் உயிரை கேளுங்க, தாராளமா கொடுக்குறேன். என்ன மன்னிச்சிருக்கேன். உங்க மனசு இவ்வளவு வேதனைப்படுங்க நான் நினைக்கவே இல்லை. ஒண்ணு சொல்றேன், மணிக்கம் இறப்பா. ஏமாமா, நான் தான் கேட்கிறேன்,
சிவலிங்க தேவை இன்னைக்கு பணக்காரனானது யாரால? லட்ச லட்சமா சீரும் சீரனும் செஞ்சீங்க, பணத்தை அள்ளி அள்ளி கொட்டுனீங்க. அவன் நன்றி உள்ளவன் ஆயிருந்தா காரணா காசு உங்ககிட்ட கேட்கலாமா? ஒருத்தன் புரியாத பையன். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆனதுக்கு அப்புறம் வெளியே சொல்லிக்கலாமா? சரி விடுங்க. இப்ப என்ன செய்ய போறீங்க? நீங்களோ சொத்தை விற்க போறதில்ல, மாணிக்கமோ கடன் கொடுக்க போறதில்ல. முடிவு அப்புறம் ஆண்ட விட்ட வழி. இல்ல இல்ல, நான் சொல்றேன் வழி. வள்ளி காலில் விழுந்து அவளை கட்டிக்க நம்ம ஊர்ல வேற நல்ல மாப்பிள்ளையா இல்லாம போயிட்டான். நல்லா கேட்ட பொண்ணா பெரிய பொண்ண சொல்றதுல நல்ல கருத்து இருக்கு. நீங்க தான் சிந்திச்சு பார்த்து ஒரு நல்ல முடிவு. மாமா கோஷிட்டாலும் சரி, நான் சொல்றேன், அந்த நன்றி கட்ட குடும்பத்துக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். முத்து முகத்திலையும் அவங்க அப்ப முகத்திலையும் கைய பூசணும். அதுக்கு ஒரே வழி, பணத்திலையும் குணத்திலையும் சிறப்பா இருக்கிற நம்ம மாணிக்கத்துக்கு வள்ளிய கட்டி வைக்கிறதா. மாமா, என் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பிடிக்க உங்களை யாரும் இங்க கூப்பிடல. 2 பேரும் போய் வேற வேலை இருந்தா பாருங்க. உன்னால என் மானம் போச்சு. ஒரு சின்ன பொண்ணு இவன் வாய் கொடுக்கா பேசுறத கேட்கறதுக்கு எனக்கு என்ன தலைவலியா? பேச்ச கேட்டு வந்த முட்டாள்தனத்துக்கு எனக்கு நல்ல மரியாதை கிடைச்சது. மாணிக்கம், நம்ம போன வழி தப்புடா. 1000 தான் இருந்தாலும் மாணிக்க நம்ம ஜாதிக்காரனை தவிர நம்ம ரத்தத்தோட கலந்த உறவுக்காரன் பாரு. அதனால பணத்தை வச்சு நம்மகிட்ட விளையாடுறாங்க. நீ இப்ப ஊருக்குள்ள போய் நாளைக்கு இந்த வீட்டுல வள்ளிக்கு முத்துக்கு நிச்சயதார்த்தம். அதனால நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்து குழந்தைகளை ஆசீர்வதிக்கணும். நான் கேட்டுக்கிட்டு நான் கூட்டிட்டு வா. மாமா, நான் சொன்னபடி செய் போ. எங்க இந்த சம்பந்தியை காணோம்? அதான் நானும் இங்க இருக்கிறேன். அப்புறம் என்ன? முத்துவா, இது கல்யாணம் இல்லப்பா, நிச்சயதார்த்தம். மாப்பிள்ளை இதுக்கெல்லாம் வரக்கூடாது. தாத்தாய், இது என்ன பிரத்யார விட்டு விசேஷமா? தாய் மாமன் விட்டு சமாச்சாரம். நான் இங்க வந்து வேலை வெட்டி செய்யலன்னா மாமனுக்கு கோவம் வந்துரும். புத்திசாலி மாப்பிள்ளை போட்டான் ஒரு போடு. பெரியா, இவன் கல்யாணத்துக்கு வேலை செய்ய வரல. என் பொண்ணு வள்ளிய பார்க்காம அவனால இருக்க முடியாது. நம்மள ஒண்ணு சாதாரணமா நினைச்சிடாதீங்க. நானா இங்க வரல, உங்க மக சொல்லி விட்டு தான் நான் இங்க வந்தேன். அத்தான் பொய் சொல்லாதீங்க. அக்காங்களை வரவானான்னு சொல்லிச்சு. நான் தானே வந்துட்டான்னு சொன்னேன். சின்ன பல, உனக்கு என்னடா தெரியும்? இது எனக்கு உங்க அக்காவுக்கு உள்ள நயன பாஷடா. அவ வராதேன்னு சொன்னா வான்னு அர்த்தம், எந்த காரியத்தை செய்யாதேன்னு சொன்னா செய்யின்னு அர்த்தம். கள்ளக்காதலின் பரிபாஷையா இது? நல்லா இருக்கு. ஏன்பா புறம்புற? பொறாமையால புழுங்கி போறவங்களை ஏமாத்துறதுக்கு நல்ல காதலுக்குள்ள லட்சணங்கள்ல இது ஒண்ணு. ஊருக்கு முன்ன இவன் இங்க வந்துட்டானே. உட்காந்துக்கிறதே. ஓம் பிராம்பரம் விஷ்ணும் சசிவல்லம் ஜெகபுஜம் பிரசன்னவனம் தியாய சர்வவிக்னோபசாந்தி. ஓம் ஓம் சுமுகாய நமः ஹேமாய நமः கலாய நமः கிருஷ்ணாய மன்புராய நமஸ்காரம் பண்ணிக்கிறது. சம்பந்தியாத்துக்காரா 2 பேரும் பேசி முடிச்சுட்டபடி நம்ம வரிசை சீர் சிறப்பு ரொக்கமெல்லாம் வந்துடுத்தான்னு சரிபார்த்து சம்மதம் தெரிவிச்சுட்டா ஒப்பந்த ஓலையை எழுதி முடிச்சு விடலாம். சிவன்கிட்ட வருவார், நீங்க தான் பார்த்து சம்மதம் சொல்லணும். எல்லாம் சரியா இருக்கு. ரூபா 1 லட்சம் ரொக்கமா கொடுக்கறதா பேசினது. அது வந்துட்டா எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான். மச்சான், கொஞ்சம் உள்ள வரீங்களா? உள்ள எதுக்குப்பா? இல்லாத வழக்கம். ஊர் உறமுறைக்கு முன்னால எல்லாத்தையும் இங்கேயே பேசி முடிவு பண்றதுதான் நல்லது. சரி சரி, பெரிய சொன்ன சரிதான். மச்சான மட்டும் இல்ல, உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன். 1 லட்சம் வேணும்னு மச்சான் கேட்டுட்டாரு. இப்போ என் நிலைமை கொஞ்சம் சரியில்லை. திடீர்னு 1 லட்சத்தை பிரட்டுறதும் கஷ்டமா இருக்கு. அதனால மச்சான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதுக்காக நிச்சயதார்த்தமும் கல்யாணமும் தடைப்பட வேண்டாம். எல்லாம் குறிச்ச காலத்தில் குறிச்சபடியே நல்லபடியா நடக்கட்டும். சிவலிங்க, சம்பந்தி சொல்றதை கேட்டியா? உன் அபிப்பிராயம் என்ன? இந்த செய்திய இப்பதான் மச்சான் திடீர்னு சொல்றாரு. சொல்லி இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி உள்ள விஷயத்துல மச்சான் மறக்க மாட்டாருங்கிற தைரியத்துல இருந்துட்டேன். என்னப்பா சிவலிங்கா, இது பண விஷயம். பணத்துக்கடையில நூல் ஆடினாலும் உறவு கெடும்னு தர்மம் சொல்லுது. அப்புறம் மச்சான் பிரியம். என்ன மச்சான், திடீர்னு தர்மத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்க? நான் யாரு, எப்படிப்பட்டவங்கிறது இந்த தெற்கிச்சனுக்கே தெரியும். ஏதோ சமய சந்தர்ப்பம் எல்லாருக்கும் ஏற்படணும். அதனால பணத்தை ஒரு காரணமா வச்சு இந்த கல்யாண சடங்கு தள்ளி போடுறதோ அப்புறம் பார்க்கலாங்கிறதோ எனக்கு மான பிரச்சனை, உயிர் பிரச்சனையும் கூட. எதுக்கும்
மச்சான் எல்லாத்தையும் எண்ணி பார்த்து பேசுறதா நல்லது. எதை பேசினா நல்லது எதை பேசினா கெட்டதுன்னு மச்சானை விட எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுதான் பேசுறேன். கல்யாணத்துக்குள்ள இப்படிப்பட்ட விவகாரம் எல்லாம் முடிஞ்சாதான் நல்லா முடிஞ்சுதான் அர்த்தம். தாலி கழுத்துல ஏறின பிறகு பார்க்கலாம்னா ஏனோ தானோன்னு போயிடும். தும்ப விட்டுட்டு வார பிடிக்கிற சேதி மரவம் குலத்துக்கே கேவலம். சிவலிங்கம், வார்த்தை அளந்து பேசு. என்ன விட ஜாதி முறை எவன் இருக்கா இந்த ஊர்ல? எவனுமே இப்படிப்பட்ட பேச்சு என்கிட்ட பேசுனதில்லை. வார்த்தை அளந்து பேசு. மாமா, உங்களை யாருன்னு மறந்துட்டு நேத்து முளைச்ச புது பணக்காரங்க மனம் போனபடி பேச தேவையில்லை. கொஞ்சம் அடக்கமா பேசுறதா நல்லது. உன்னை எல்லாருக்கும் தெரியும். அடக்கமாவே இரு. உனக்கு இதுல வேலை இல்ல. ஏன் இல்ல? இது என் மாமனுடைய மான பிரச்சனை. மரவனுக்கு உயிரை விட மானம் தான் பெருசு. நீ சும்மா என்ன என்ன இந்த கூட்டத்துல வந்து சின்ன பையெல்லாம் பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு தர்றான். முத்து, என்னப்பா கலியுக நாரதா, எப்படி இருக்கு உடம்பு? வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? அப்பா, இங்க என்ன குழப்பம்? வழக்கப்படி நம்ம இனத்துக்குள்ள சாபமா? என்ன நடந்தது? புத்தர், நீ பேசாம விட்டு போ. இது என் கல்யாண சமாச்சாரம். இங்க என்ன குழப்பம்னு எனக்கு தெரியணும். தெரியணுமா? அப்ப நில்லு, கவனி. மச்சான், நாம பேசினபடி இப்பவே லட்சம் ரூபாய் என் கைக்கு வந்தாங்க. பணம் கைக்கு வரலன்னா கேட்க உங்க அப்பண்டா, நீ குறுக்க பேசாது. அவர் கேட்கட்டும். கேளுங்க மாமா. பணம் வராதுப்பா. அப்ப இந்த கல்யாணம் நடக்காது. ஏன் நடக்காது? முத்து, என்னால அப்ப மகனுக்குள்ள பக வேண்டாம். நான் அவமானப்பட்டேன். சும்மா இருக்க மாமா. அப்பா, புலித்தலையை நாயி மொய்த்தலி, இப்படி ஒரு தமிழ் புலவன் பாடி இருக்கான். அடிபட்டு சாக கிடக்கிற புலிய மோந்து பார்க்கிற துணிச்சல் கூட நாய்க்கு வராது. தமிழ் புலவன் மரவனுடைய வீரத்துக்கு காட்டுற மரியாதை. நம்ம இனத்திலேயே மாமா ஒரு புலி. அவர் கண் கலங்கிற மரவனுடைய இனத்துக்கு அவமானம். உங்க அப்பனு மரவன் தாண்டா. இவருக்கு இருக்கிற வீம்பும் வேகமும் எனக்கு இருக்கும்ல. நடந்த கதை பழைய கதை தான். நீயும் தெரிஞ்சுக்க, மத்தவங்களுக்கு கேட்கட்டும். மச்சான், உன் தங்கைய எனக்காக பெண்ணு கேட்க எங்க அப்பா வந்தாரு. அப்ப நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? அதுக்கு என்ன இப்போ? எங்க அப்பா ரொம்ப பெரிய மனுஷன், தமிழ் புலவன், மானசன். ஆனா ஏழை. அவரை பார்த்து நீ என்ன கேட்ட? என்ன கேட்ட? ஏன் என் வீட்டுல வந்து பெண்ணு கேட்க வந்துட்டியே? ஏன் அந்தஸ்து ஓ அந்தஸ்து லட்சாதிபதி வீட்டுல பிச்சைக்கார சம்பந்தம் பண்ணலாமான்னு கேட்டேன். அதுக்கு எங்க அப்பா பதில் சொன்னாரு, ஐயா உங்ககிட்ட பணம் மட்டும்தான் இருக்கு, என்கிட்ட குணம் இருக்கு, படிப்பு இருக்கு, பண்பு இருக்கு, இதுக்கெல்லாம் பணம் ஈழாகுமாயான்னு கேட்டாரு. என்ன பார்த்து யாருமே அப்படி கேட்டதில்ல. எனக்கு ஆத்திரம் வந்துடுச்சு. உடனே எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில ஓடி போடுங்கன்னு கத்துனேன். அதோட அழாத குறையா நாங்க எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே போனோம். இவங்க எல்லாம் வெளியில போயிட்டாங்க. உடனே என் தங்கை என் காலில் விழுந்து கதறிச்சு. அண்ணே, இந்த கல்யாணம் நடக்காட்டி ஆத்திலேயே குளத்திலே விழுந்து தற்கொலை பண்ணிக்கணும். எனக்கு இருக்கிறது ஒரே தங்க, அவன் மேல எனக்கு உயிர். அதனால எனக்கு வந்து ஆத்திரத்தில் அடக்கிட்டு உன்னை கூப்பிட்டு வச்சேன். நானும் வந்தேன். அப்புறம் நீ செய்த கொடுமையை சொல்லு. கொடுமை என்னையா? கத்தரிக்கா. என்ன பார்த்து உங்க அப்பன் கேட்ட கேள்வி என் மனசை உறுத்திக்கிட்டே இருந்தது. அதனால ஒரு நிபந்தனை போட்டேன். சிவலிங்கம், நீயோ ஏழை, உனக்கு என் பணக்கார தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு என் மனம் ஒப்பல. அதனால முதல்ல உன்னை பணக்காரனாக்கி அப்புறம் உன்னை என் வீட்டு மாப்பிள்ளை ஆக்கிறேன். உனக்கு சம்மதம் தானான்னு கேட்டேன். நானும் சம்மதிச்சேன். நிபந்தனை என்ன யாரு கேட்டேன்? கொடுமைக்கு மேல கொடுமையா என்னன்னு கேளுங்க. ஆமா ஐயா, காசு கூட பெறாத உனக்கு என் தங்கச்சியும் பணத்தையும் கொடுக்கறல்ல, அதுக்கு எனக்கு ஒரு மரியாதை வேண்டாமா? அதனால எல்லாரும் இருக்கும் போது நீ என் காலில் விழுந்து கும்பிடுன்னு சொன்னேன். ஒரு நல்ல பெண்ணுடைய வாழ்வு பாழக்கூடாதுன்னு நானும் மண்டிட்டு கும்பிட்டேன். அதோட இந்த பாதி என்ன விடலைய. இப்படி கும்பிட்ட தெரியல, உன் உடம்பு பூரா மண்ணில் படும்படியா விழுந்து கும்பிடுனா நானும் மானத்தை விட்டு கும்பிடு. ஊரு பூரா சிரிச்சுது, என் உள்ளம் கொதிச்சுது. இந்த கேவலத்தை கட்டி எங்க அப்பா என் கூட பேசாமலே இருந்து 10 நாள்ல உயிரை விட்டாரு. தெய்வம் ஒப்புமா? மரவன் எங்க மறக்குமா? அதுக்காக இப்ப என்ன செய்யணும்னு நினைக்கிற? சொல்றேங்க இல்லையா, அந்த வஞ்சத்திலேயே ஏழையா இருந்தா கருமையா மாறி உன்னை விட இப்ப பணத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன். இந்த வட்டாரத்துல இப்ப எனக்கு மிஞ்சி பணக்காரன் கிடையாதுயா. இப்போ ஓ நிலைமை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒன்னால ₹1,00,000 பணம் கொடுக்க முடியாதுன்னு தெரியும். அதனாலதான் லட்சம் கேட்டேன். இப்போ என்னால கொடுக்க முடியல. இப்ப நான் உன் மகளுக்கு ₹1,00,000 தர்றேன், நீ என் காலில் விழுந்து கும்பிடுயா. சிவலிங்கம், கத்தாதையா. இது பண பிரச்சனை இல்ல, என் குடும்ப மான பிரச்சனை, எங்க அப்பனுடைய உயிர் பிரச்சனை. எங்க அப்பன் உயிர் போகும்போது, மகனே உன்னால வந்த பழி நீதானா தொடக்கணும், அப்பத்தாண்டா என் ஆத்மா சாந்தி அடையும் சொல்லிட்டு செத்தாரையா. அதனால நீ என் காலில் விழுந்து கும்பிட்டா தான் இந்த கல்யாணம் நடக்கும். சிங்கம் சிங்கம் தாண்டா. நான் கடைசி வரைக்கும் வணங்க முடியா இருந்து வாழ்ந்து வேண்டாம். சாமியே வந்தாலும் சரி, எவருக்கும் தலை வணங்க போறதில்லை. அப்ப மகன் எல்லாரும் வீட்டுக்கு வெளியே போங்கடா. தயவுசெய்து எல்லாரும் வெளியே போய் முத்து வாடா. சொல்லுங்க வாழ.
என்னடா போட்ட? நான் எங்க போட்டேன்? ஏண்டா இரும்பு பூட்டியெல்லாம் ஒழுங்காதான்டா பூட்டி இருக்கு. ஒருவேளை பூட்டி இருக்கா இல்லையான்னு இழுத்து பாக்குறானோ? எவன்டா இழுத்து பாக்குறான்? உங்க கழுத்தா இருக்க? ஏப்பா வழக்கு எங்க? அண்ணா ஆவியாரு. என்ன நேரம் இது? எந்த நேரத்தை சொல்றது? பணி கம்பி எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டப்பா. உள்ளவா சொல்ற பட்டார்னு போட்டுடு. அண்ணனுக்கு வாயை சுத்தி பல்லா இருக்குது. ஆவி ஆயிட்டா அப்படித்தான்ப்பா பல்லு வெளியே தெரியும். சிங்காரம் அண்ணே, சிங்காரம் அண்ணே. அடையப்பா, நீ யாருக்கு போய் பிள்ளையா பிறந்தியோ? நீ தினசரி வா, சோத்த தின்னு போ. பண போட்டியை திறந்து வைக்கிறேன், பணத்தை அள்ளிக்க போ. எங்களை அள்ளிக்கிட்டு போயிடாதரா. அப்பா பயப்படாதீங்கப்பா, நான் சொல்றத கேளுங்கப்பா. அப்பா, நான் ஆத்துல விழுந்து சாகல. 10 மைலுக்கு அப்பால ஒரு பொண்ணு என்னை காப்பாத்திருச்சுப்பா. அப்பா, என்னை இரும்பு கம்பியால அடிச்சு. அப்பா, ஐயர் சொன்ன மாதிரி நான் ஆவி இல்லப்பா, சிங்காரம் உங்க மகன். ஐயரு சொன்னதே உனக்கு தெரிஞ்சு போச்சுடா. அப்போ நீ ஆவிதான். ஆவிக்கு என்னதான் தெரியாது? சோறு இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்குது. அதுல இருந்தே தெரியலையா உங்க மகன்? அப்பா, நான் ஆவி இல்லப்பா. வேணும்னா என்ன வந்து கிள்ளி பாருங்க. எனக்கு வலிச்சா நான் சிங்காரம், வலிக்காட்டி நான் ஆவி. அப்பா வந்து கிள்ளுங்க. வந்து கிள்ளுடா. ஐயோ, ரொம்ப குளிருடா. ஒரு வேட்டி சட்டியாவது கொண்டு வந்து விடுறா பாவி. அறிவு கட்டவன், அறிவு கட்டவன். குளிர்னு வேட்டி சட்டை கொண்டான்னா ஓடுறானே. ஆவிக்கா குளிர் எடுக்கும், வேட்டி சட்டையா கேட்கும். இந்த மடையனுங்களை எப்படிதான் மடையனுங்க. யாரடா மடையங்கிற மரியாதை வச்சு பேசுற? அப்பண்டா அப்ப பொண்ணு அடிக்கடி வருவேன். ஐயோ வேணாண்ணா, அண்ணா வேணாண்ணா, அடிக்கடி வருவாராம்ல. வரும்போது அந்த தட்டை எடுத்து இருந்துடுறா. என்னப்பா இந்த பாழா போன குடும்ப சண்டை? உயிரும் உடலுமா இருந்த பிள்ளைங்க இப்ப எப்படி போகுது பாத்தியா? முத்துத்தேவன் நாட்டாம பதவியை விட்டுட்டதுனால கொம்பேரி தேவர் தலைமை வகிச்சு இந்த வருஷ விழாவுக்கான நாட்டாம தேர்தலை நடத்தும்படியா கேட்டுக்கிறேன். நாட்டாம பதவிக்கு போட்டியிட விரும்புறவங்க நேர வந்து சொல்லலாம். மைனர் மாணிக்கம் அவர்களை நாட்டாம பதவிக்கு நான் முன்மொழிகிறேன். நான் அதை ஆமோதித்து வழிமொழிகிறேன். வேற யாராவது போட்டியிட விரும்புறீங்களா? இல்ல, சரி. யாரும் போட்டியிட விரும்பாததினால் மைனர் மாணிக்கம் அவர்களே தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதை அறிவிக்கிறேன். பெரியய்யா தேவர் அவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஏன் நன்றியும் வணக்கமும்.
அடுத்து காளி கோவில் திருவிழா நடக்க இருக்கு. நீங்க எல்லாரும் ஒத்துழைச்சு சிறப்பா நடத்தி வைக்கும்படி கேட்டுக்கிறேன். பெரியவர்களே, வருஷா வருஷம் காளியாத்தா திருவிழா நடக்கிறது வழக்கம். நான் நாட்டாமையா இருக்கிற இந்த வருஷத்துல இவ்வளவு சிறப்பா நடக்கிறத பத்தி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த விழாவில் பங்கெடுத்துக்கிட்ட சிவன் முத்து தேவருக்கும் யமன் பொண்ணு தேவருக்கும் தேவியாக தோன்றிய சுந்தரிக்கும் நாட்டாமைங்கிற முறையில என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வருஷா வருஷம் நடக்கிற இந்த விழாவில் சிகரம் வச்ச மாதிரி நாட்டிய நிகழ்ச்சி நடைபெறும். இந்த வருஷம் நடக்க போற நிகழ்ச்சியில நாட்டிய ராணி சுந்தரி பங்கெடுத்துக்க போறாங்க. நீங்க எல்லாம் அமைதியா இருந்து ரசிக்கும்படி கேட்டுக்கிறேன். வணக்கம். நாடகம் நடத்தும் சக்திக்கும் பதிக்கும் நடக்கும் கதை
வந்தது மாதிரி ஆடி காளி கர்வத்தை அடக்கிட்டீங்களே. இந்த விழாவிலேயே உங்க ஆட்டம் தான் சிகர மாதிரி இருந்தது. வள்ளி, உன் அத்தான பாராட்டி என்ன அவமானப்படுத்துறியா? வள்ளி, நீ எதிரிய பாராட்ட, இது அப்பாவுக்கு தெரிஞ்ச ஆபத்து. காளியோட கர்வத்தை சிவன் அடக்கினதான கதை. அதை விட்டுட்டு இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி இருக்கிற குடும்ப சண்டை அதிகமாக்கிறாத. அதனால உனக்கு தான் ஆபத்து. மாமா, இதை விட அழகா உனக்கு யாரும் புத்தி சொல்ல மாட்டாங்க. வீணா இப்படி ஏன் இடையில வந்து அவமானப்படுற? எனக்கா நீ புத்தி சொல்ல? உனக்கு மட்டும் இல்ல பொண்ணா, எல்லாரும் இப்படி பேசி பேசியே இந்த பொண்ணு பழகி போச்சு. வள்ளி, ஒண்ணு சொல்றேன் கேளு. மரவ மனசுல ஒரு வீம்பு வெறுப்பு வந்துருச்சுன்னா அது பழி வாங்காம ஓயாது. ஞாபகம் வச்சுக்கோ. மணிக்கா, பாவம், நீ ரொம்ப நல்ல பையன். இருந்தாலும் எடுப்பார் கைப்புள்ள. அதனாலதான் கண்ட காலி பயிர்க கூட எல்லாம் சேர்ந்து உன் பேரை கெடுத்துக்கிறேன். மாமா கேட்டியா? இனிமேலாவது உன் காலித்தனத்தை விட்டுடு. என்ன சொன்ன? உங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை என்ன செய்யற பார். என்னடா இது இப்படி அசிங்கமா வந்திருக்கிற? உங்க பொண்ணு இப்படி செல்லமா வளர்த்து சீரழிக்க கூடாது. என்னென்ன சொல்றியா? என்ன நடந்துச்சா? நீ சும்மா இரு. என்ன வள்ளி, மாமா என்னமோ சொல்றானே, உண்மைதானா? ஒண்ணு இல்லப்பா. ஒண்ணு இல்லையா? அந்த முத்து பையனை கண்டுட்டா உங்க பொண்ணுக்கு தாயா தெரியல. முத்துவா, என்னமா அது? என்ன அவன் சொல்றது உண்மைதானா? ஒண்ணு இல்லப்பா. என்ன நடந்துச்சு? அவனுக்கு உனக்கு என்ன உறவு? மாமா, எப்பவும் மாதிரி நம்ம கோயில்ல சுந்தரி தாண்டவம் ஆடினான். பொறாம பிடிச்ச அந்த முத்து பைய அவகிட்ட போட்டி தாண்டவம் ஆடினான். கூட்டத்துல உட்கார்ந்து இருந்த உங்க மக வள்ளிக்கு என்ன தோணிச்சோ தெரியல. அத்தா, ஆஹா, ஓஹோ சத்தம் போட ஆரம்பிச்சா. மாமா, நம்ம மாணிக்கத்துக்கும் சுந்தரிக்கும் பெரிய வருத்தம் வந்துருச்சு மாமா. எனக்கு இங்கே அவளை அடிச்ச போறாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நிறுத்துட்டு வரேன். மாமா, உங்க மகளை கடிச்சு வைங்க. எனக்காக லட்சக்கணக்கான ரசிகர்கள் காத்துட்டு இருப்பாங்க. நான் வரேன். செலவு கொண்டாந்துருக்கேன். சரியா இருக்கான்னு கணக்கு பாரு தங்கச்சி. சரியா இருக்கே. என்னம்மா பார்க்காம சரியா இருக்குங்கிற? இல்ல, சரியாத்தான் இருக்கும். எது சரியா இருக்கும்? நீதான் சரியா இருக்கும். எதுக்கு? அத்தாங்கிட்ட தூது போக. தங்கச்சி, உன்னை பார்த்தாலே என் மனசு பதறுதுமா. அத்தான பார்க்காம எப்படிமா இத்தனை நாள் உயிரோட இருக்க? தப்புதான் தங்கம், நான் செத்திருப்பேன். ஆனா அத்தான் அப்பப்போ மனசுக்குள்ள வந்து இப்ப சாகாதே நானும் கூட வர்றேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஐயோ, அடாத கண்ணு, இது பெரிய கொடுமைதான். ஆமா, ஏதாவது எழுதி கூட. நான் அங்கதான் போறேன். இது அவர் துணிதான். எழுதி வச்சிருக்கேன். இத கொண்டு போய் அத்தாங்கிட்ட கொடு. அத்தான் பாக்கும். ரகசியமா ஏதாவது செய்தி கேட்கும். நீ என்ன பத்தி தைரியமா சொல்லு. கூட்டத்துல 100, 200 போட்டி போட்டு கேட்டாங்க. நான் விடல, 300 ஏலம் எடுத்தேன். அது தப்பா? இப்படி மடத்தனமான வேலை செஞ்சுட்டு வந்தா எனக்கு கோபம் வருமா வராதா? பாத்தீங்களா? உங்களுக்குள்ள எப்ப பார்த்தா தகராறுதானா? ஒத்துமையா கிடையாதா? சுப்பா, நீ இங்க நின்னா கோபம் தான் வரும். பேசாம காரார அப்படி கடத்தல் பக்கம் போயிட்டு வா. போ, எல்லாம் சரியா போப்பா. கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? பச்சை தண்ணி குடிக்க. கடவுளே, என் உறவுக்காரங்களே நேத்துக்காம இப்படி வந்து நிக்க வேண்டியதா போச்சு. அப்போ போயிட்டு வாங்க. இன்னொரு டம்ளர். சொந்தக்காரன் போல இருக்கு. அவன் போறேங்கிறான், அவன் போங்கிறான். நடந்த சண்டையை பத்தி சொல்லிட்டாளா? நமக்கு எதுக்கு இந்த வம்பு? 6 மாசம் கழிச்சு சொல்லி காட்டுவா. தம்பி, தம்பி வாங்க. அந்த உடனே திரும்பி போறீங்க. 2 நாள் தங்கிட்டு போங்க. இது என்ன இளவு?
இந்த மனுஷன் அந்த ஆளுக்கு சொந்தம்னு எவளுக்கு தெரியும்? இந்த வீட்டுலதான் எதையுமே புரிஞ்சுக்க முடியலையே. ஏங்க, உங்களை நானா போக சொன்னேன்? நீங்களா தானே போறேன்? நீங்க தங்கிட்டு தான் போங்களா? தங்கிட்டு தான் போங்களேன். அதெல்லாம் பரவாயில்ல தம்பி. குடும்பம்னா அப்படி இப்படித்தான் இருக்கும். அதெல்லாம் மனசுல வச்சுக்க கூடாது. உள்ள வாங்க போறோம். உள்ள வாங்க. போதும் போதும். என்ன தம்பி, முழு ஆட்டம் முழுங்குற வயசு போதுங்கிறீங்களே. உங்களுக்கு போதும் கொட்டுறது. வீட்டுல வந்து கோழி அடிச்சிருப்பேன். அதுக்கு கொஞ்சம் சாம்பார் 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 ஊத்து. எவ்வளவு வேணா ஊத்து. நாளைக்கு அடிச்சிருந்த அந்த கோழிய இன்னைக்கு சாப்பிடு. சாப்பிடும்போது பேசாதீங்க. தம்பி, சாப்பிட்ட களைப்பு தீர கொஞ்ச நாளைக்கு ஓய்வு எடுத்துருங்க. நான் வெளியில போயிட்டு வரேன். இல்லைங்க, நானும் வெளியில போயிட்டு வந்துடுறேன். நீங்க இங்கதான் படுத்துக்கணும். இல்லைன்னா கொல்ல பக்கம் இருக்கிற கட்டில்ல நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பாய்க்கால் காணிய போட்டா தேவல. தம்பி, ஜோரா காத்து வரும். நிம்மதியா தூங்குங்க. நீங்க சொல்ல சரிதான். அப்ப நான் வரட்டுமா? உங்களை பார்த்த உடனே வாங்கன்னு கூப்பிடாம இருந்ததுக்கு காரணம் எனக்கு அதுக்கும் ஒரு சண்டை. அதனாலதான் உங்ககிட்ட பேசாம இருந்துட்டேன். நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. இல்ல இல்ல, அது எப்பவுமே அப்படிதான். கொஞ்சம் முன்கோபம். அவர் என்ன சொல்றாரு முன்கோபின்னு? அது அப்படி அது அப்படிதான் அது. நான் படுத்துக்கிட்டு வா. சரி சரி. சொல்ல நீங்க வரேன் இல்லையா? பரவாயில்ல. கடவுளே, வெங்கடாஜலபதி, எனக்கு பசி தாங்க முடியல. நான் யாருன்றது இவங்க கிட்ட சொல்லாம விட்டுவிட்டா ஒரே ஒரு வேளை சோறு கிடைக்கும், சாப்பிட்டு போயிடலாம் தான் நினைச்சேன். நீ என்னடா என்ன இங்கேயே படுக்க வச்சுட்ட. ஆண்டவனே, நான் யாருன்றத கடைசி வரைக்கும் காட்டி கொடுக்காம என்ன காப்பாத்துறாப்பா. ஆமா, நீங்க? ஆமா, நான் தான். ஐயோ, நான் மறுபடியும் உங்களை பார்த்துட்டேனா? அப்பா, இப்பதான் எனக்கு மனசு குளிர்ந்துச்சு. நானும் உன்னை பார்த்துட்டேன். எனக்கும் மனசு குளிர்ந்துச்சு. ஐயோ பாவம், நீங்க யாரோன்னு நான் முதல்ல நினைச்சேன். அப்புறமா நீங்க போகும்போது நான் வரட்டுமான்னு என்ன பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தீங்களே, அத என்னால மறக்கவே முடியலைங்க. நான் மட்டும் என்ன மறந்துட்டேனா? நான் உன் பேர் என்னன்னு உன்னை கேட்ட உடனே என்னை பார்த்து அப்படியே கோணிக்கிட்டு நின்னிய அந்த கோணல் ஒண்ணு என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு எனக்கு என்னென்னவோ வேணும். ஐயா போங்க. அவங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா அவங்க எனக்கு வேணும். இது நான் அவங்களுக்கு தம்பி வேணும். என்னங்க, இதுதான் எங்க வீடு. எங்க வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு. நான் பார்த்த உடனே நினைச்சேன் நீ பொண்ணுதான்னு. வீரம்மா, நான் உன்னை தேடிக்கிட்டு தான் அலைஞ்சேன். இப்ப நீ கிடைச்சிட்ட. நாம அடிக்கடி இங்கேயே சந்திப்போமா? சந்திக்காம இருப்பேனா? ஆனா நீங்க மட்டும் சீக்கிரம் ஊருக்கு போயிடாதீங்க. நான் போக மாட்டேன் ஊருக்கு. ரயில் சார்ஜுக்கு பணம் இல்ல. ஐயோ பாவம். வள்ளி, தண்ணீர நனைஞ்சோடனே செதுக்கி வச்ச சில மாதிரி இருக்கேன். அப்படியே இரு. என் கண் கொட்டாம உன்னையே பார்த்துட்டு இருக்கேன். அத்தா, நாம ஆடி பாடாத நாள் இல்லை. ஆனா இடையில கொஞ்ச நாள் விதி நம்ம பிரிச்சுட்டுது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என்ன ஆனாலும் என் உடல் உயிர் எல்லாமே உங்களுக்கு தான். என்ன புதுசா சொல்றேன்? என் தாய் காளி செய்த முடிவு அது. அதை மாத்த இந்த உலகத்துல எந்த சக்தியாலும் முடியாது. அப்பாடா, அது போதும். அத்தா, என்னை இருக அணைச்சுக்கங்க. அத்தா, ஒரு விஷயம். என்ன? பௌர்ணமி அன்னைக்கு வழக்கம் போல மன்மத மேட்ல சந்திக்கலாம். இரவெல்லாம் நிலவோட ஆடி பாடலாம். எப்படி முடியும்? ஜோடி ஜோடியா பல காதலர்கள் வருவாங்களே, நம்ம பாத்துட்டா? உனக்கு விஷயம் தெரியாதா? நம்ம சிங்காரம்பைய அங்க பேயா உலாத்துறதா எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதனால அந்த பக்கமே யாரும் வரதில்லை.
எங்க போயிருந்த? பாத்திக்கு தண்ணி பாய்ச்சிட்டு குளிச்சுட்டு வர்றேன்ப்பா. எங்க குளிச்ச? கிணத்துல. கிணத்துல எங்க? அப்பா சொல்லு, எங்க? அப்பா உள்ள வந்து அடைச்சு வெளிய போன காலை வெட்டி போடுவேன். சொன்னபடி செய், இல்ல 2 மணி வெட்டி போடுவேன். தம்பி வந்து பல நாளா ஆகுது, இன்னும் ஏன் ஊரு திரும்பல? ஒருவேளை வீட்டுல சண்டை போட்டு வந்துருச்சா? இதெல்லாம் யாரு கேட்கறது? இந்த வீட்டுல தான் எதையும் தெரிஞ்சுக்க முடியலையே. எலி புகையும் பூனை புகையுமா இருக்கு. நாங்க ஏன் கேட்கறோம்? அவங்க சொந்தக்காரங்க எப்படியோ போங்க. வடிச்சு கொட்ட சொன்னா நான் வடிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கேன். எங்க சொந்தக்காரன்? அவன் என்ன எங்க சொந்தக்காரனா? பின்ன என்ன எங்க சொந்தமா? எங்க சொந்தக்காரன் எவனோ இப்படி மாச கணக்கா உட்கார்ந்து திங்க மாட்டான். அப்ப எங்க சொந்தக்காரன் திப்பாரா? பல்ல உடைச்சிருவான். உடைச்சி பல்ல உடைச்சிருவீங்களா? பின்ன உங்க சொந்தக்காரனும் இல்ல, எங்க சொந்தக்காரனும் இல்ல, பின்ன யாரவன்? எவனோ ஒப்புறான எவனோவா? எவனோ யாரோன்னு தெரியாம நான் வடிச்சு கொட்டிக்கிட்டு இருந்தேன். நீங்க இல்ல அவன் வேண்டாம் வேண்டாம்னாலும் வெய்யின் என்ன மிரட்டிங்க? அடன் கொப்பன் தன்னானே ஊரை சுத்தி கடன் ஆயிருச்சு. எவன்னே தெரியலையே. இப்ப எங்க அவன்? வருவ சோத்து வேலைக்கு மறட்டும். அறுவடை ஒரே வெட்டு கூறு போட்டுறவன. இந்த மாதிரி ஒரு இடமும் புரியாத ஆம்பளைய கட்டிக்கிட்டு என் பிராணம் போகுது. இன்னொரு தடவை சொல்ல தொலைச்சு விடுவோம். தொலைச்சி ஏப்பா சுப்பா, எப்ப பார்த்தாலும் உங்களுக்குள்ள சண்டை தானா? இதுக்கு ஒரு ஓய்வே கிடையாதா? சண்டையை விடுங்க. இப்ப நாங்க ஒரு நல்ல காரியத்தை பத்தி பேச வந்திருக்கோம். சுப்பா பாயத்தர கல்கண்டு போட்டுதான். கல்கண்டு எல்லாம் இதெல்லாம் எழுதுங்க. நம்ம தம்பிய பத்தியும் வீரமாளை பத்தியும் நாமளா பேசி ஒரு முடிவுக்கு வரலன்னா அவங்களா ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. ஆமா சுப்பா, சின்னஞ்சிருச்சுங்க. விவரம் தெரியாம ஓடி போச்சுன்னா அப்புறம் நம்ம 2 குடும்பத்துக்குமே அவமானம். பேசிக்கிட்டே போறீங்க. எந்த பையன் எந்த பொண்ணு? நம்ம சிங்காரமும் வீரமாவும். சிங்காரமாவது மங்காரமாவது அவனை பத்தி தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். அவன் உங்க மகளையும் ஏமாத்திட்டானா? இப்ப என்ன சொல்றீங்க நீங்க? அவன் ஒரு வழிபோக்க எங்க சண்டையை பயன்படுத்தி எங்க ஊட்டுல உட்காந்துக்கிட்டு ஜாதி கோழி தவிர்த்த முடுங்கிற மாதிரி லபக்கு லபக்குன்னு சோத்த முழுகிட்டான். இப்ப உங்களையும் ஏமாத்திருக்கான். ஆமா, உங்க பொண்ணுக்காக அறிய வேண்டாம். ஐயோ, ஏமாந்துட்டாரு. இப்ப அவளையே வீட்டுல காணுமே. என்னங்க வாங்க போய் தேடுவான். டேய் சுப்பா, உன்னை ஏமாத்திருக்கான். ஆமா. என்னையும் ஏமாத்தி விட்டான். ஆமா. டேய், அவன் கண்ணை நோண்டல, நான் ஆம்பளை இல்லை. வாடா போலாம். ஐயா, வீரமா, நான் ஊரை விட்டு போய்கிட்டு இருக்கேன். நீயும் வா, இப்படியே ஓடி போயிடலாம். ஐயோ, எங்க ஊர்ல இப்படி எல்லாம் ஓடக்கூடாது. சரி வா, அப்ப அப்படியே ஓடி போயிடலாம். என்ன விளையாடுறீங்களா? யார்கிட்டயும் சொல்லாம ஓடி போறதா? ஓடி போகணும்னு சொல்றேன். யாருக்கிட்டே சொல்லிட்டா ஓடி போவாங்க. முன்ன பின்ன ஓடி இருக்கியா நீ? இதுக்குதான் ஓடி போன பொண்ணா பாத்துக்கு காதல் பண்ணணும்னு சொல்றது. ஐயோ, தலைக்கு மேல ஆபத்து. யார்கிட்டயும் சொல்லாம ஓடி போனாதான் ஆபத்து. 2 பேரையும் பிடிச்ச அந்த பஞ்சாயத்துல நிறுத்தி சாட்டியால அடிப்பாங்க. பஞ்சாயத்துல சாட்டியால் அடிப்பாங்களா? உங்க ஊர் பஞ்சாயத்துக்காரங்களா என்ன ஜட்கா வண்டியா ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க? என்ன நீங்க சாட்டியால் அடிப்பாங்கன்ற அவ்வளவு பொல்லாதவங்களா? என்ன சொல்லுவாங்க? நான் ஒன்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இந்த பாருங்க, பாப்பம்மான்னு எங்க மேல தெருவுல ஒரு வயசான அம்மா இருக்காங்க. அவங்கள கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? அவங்க என்னோட ஓடி வருவாங்களா? என்ன நீங்க சொல்றத கேளுங்க. சின்ன வயசுலயே அந்த அம்மாவோட மகன் ஓடி போயிட்டான். அந்த அம்மாவுக்கு சின்ன வயசுலயே மகன் பிறந்துட்டானா? இல்ல வந்து அந்த அம்மா சின்ன வயசுலயே ஓடி போயிட்டாங்கல்ல? இந்த பாருங்க, இந்த மாதிரி கிறுக்குத்தனமான கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. சொல்றத கேளுங்க. சின்ன வயசா இருக்கும் போதே அந்த அம்மாவோட மகன் ஊரை விட்டே ஓடி போயிட்டான். அத கேள்விப்பட்ட ஒரு திருட, நான் தான் உன் மகன் செல்லக்கண்ணு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை நம்ப வச்சு அவங்க வீட்லயே இருந்துகிட்டு நல்லா சாப்பிட்டு பணம் காசெல்லாம் செலவு பண்ணிட்டான். அப்புறம் என்னாச்சு தெரியுமா? திடீர்னு அந்த அம்மாவோட உண்மையான மகன் வந்துட்டான். உங்க ஊர்ல இந்த மாதிரி எல்லாம் திரும்பி வருவாங்களா? வந்தானு அவ்வளவுதான். அந்த திருட்டு பையனை கூட்டிட்டு வந்து எங்க பஞ்சாயத்துல என்ன பண்ணாங்க தெரியுமா? தெரியாது. மரத்துல தலைகீழ கட்டி தொங்க விட்டு கீழே இருந்து நெருப்ப மூட்டி விட்டுட்டாங்க. ஓசி சோறு தின்னதுக்கா இவ்வளோ? ஆமா, ஓசி சோறு தின்னவன் கிடைச்சா எங்க ஊருக்காரவங்க உடம்பு தோலை உரிச்சு விடுவாங்க. என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? வெட்டுங்கடா, கொண்டு போய் புதைச்சிருவோம். என்ன யாராவது தொட்டீங்க,
100 பேரை வெட்டுவேன். நல்லா வெட்டுவடா. எங்க வீட்டுல தின்ன கோழிக்கு 100 பேர் இல்லடா 200 பேரை கூட வெட்டுவடா. வெட்டுவேன். விடு என்ன விட்டுரு, நான் ஓடி போறேன் விட்டு. ஐயோ கொஞ்ச நேரம் தைரியமா நில்லுங்க. அப்பா அவர் ஏதாவது செஞ்சீங்க அப்புறம் நானும் அவரோடவே செத்து போவேன். நீ எதுக்குமா சாவணும்? நீங்க செத்து போறீங்களா? ஒண்ணும் தெரியாத என் பொண்ணை நீ ஏமாத்துறதுக்கு வடுவா உன்னை வெட்டி தென்னம்பிள்ளைக்கு உர வைக்காம நான் போக மாட்டேன்டா. இந்த ஊர்ல நீதி இல்லையா, நேர்மை இல்லையா, நியாயம் இல்லையா? இருக்குப்பா. ரொம்ப கோடியில இருக்குது. நான் தான் பஞ்சாயத்து. மனுஷன் செய்யக்கூடிய நியாயமான குத்தமா இருந்தா நிச்சயம் மன்னிப்பு கிடைக்கும். ஐயா நான் என் கதையை சொல்றேன், கேட்டுட்டு நீங்க முட்டாளா இருந்தா தண்டியுங்க. இது நான் முட்டாளா இருந்தா நீங்க தண்டியுங்க. சொல்லுப்பா சொல்லு. நான் வெளியூருக்காரங்க, சோறு தண்ணி இல்லாம அலைஞ்சு களைச்சு போய் வந்துகிட்டு இருந்தேன். இந்த அம்மா இருந்தாங்க, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்டேன், கொடுத்தாங்க. அது குடிச்சிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் புறப்பட்டேன். அப்பா இவர் வந்தாரியா, தம்பி இங்கேயே 2 நாள் நல்லா இருந்து தங்கிட்டு போகலான்னாரு. அந்த அம்மாவும் அதே மாதிரி சொன்னாங்க. சோறு தண்ணி இல்லாம அலைஞ்ச நான் என்னங்க செய்வேன்? என் நிலைமையில நீங்க இருந்திருந்தா தங்குவீங்களா மாட்டீங்களா? தங்குவோம்ப்பா. நானும் அதே மாதிரி தாங்க தங்கினேன். அப்பல பக்கத்து வீட்டுல அந்த பொண்ணு இருந்துச்சு, என்ன பார்த்து சிரிச்சுது, நானும் சிரிச்சேன். என் நிலைமையில நீங்க இருந்திருந்தா சிரிச்சிருப்பீங்களா மாட்டீங்களா? சிரிச்சிருப்பா. அந்த பொண்ணை பார்த்து நீங்க சிரிச்சிருப்பீங்க. வயசாகல உங்களுக்கு. இது வந்து பழக்கம் ஆயிடுச்சுங்க, இப்ப பிரிய முடியல. இதா நிக்கிறோம். சரிப்பா சரி. சரியா, இந்த பொண்ணுக்கு இவனுக்கும் பிடிச்சு போச்சு, ஊருக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. பேசாம கல்யாணத்தை முடிச்சு வை. அட சும்மாரியா, யாரோ ஊர் பெரியா தெரியாத அண்ணா காவடி அனாத பைய அவனுக்கு என் பொண்ணை கட்டி வைக்கிறதா? யார் ஊர் பேர் தெரியாத அண்ணா காவடி அனாத பைய? ஆமா, என்னோட எங்க ஊருக்கு வந்து பாருங்க. அந்த ஊரே என்ன கண்டு நடுங்கினா உங்க பொண்ணை எனக்கு கட்டி வைங்க. ஊர் என்ன கண்டு நடுங்காட்டி உங்க பொண்ணை எனக்கு கட்டி வைக்க வேண்டாம். நான் இவர் பொண்ணை கட்டிக்கிறேன். பேச்சு சொன்னேன். அந்த பையன் என்னமா சொல்றானே, அதையும் தான் பார்க்கலாம். வாங்க. செங்கமனம், முத்து என்ன செய்யறான்? வெளிய போறான், உள்ள வர்றான், பகலெல்லாம் தூங்குறான், ராவெல்லாம் படிக்கிறான். பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டான். அவனை கூப்பிட. தம்பி முத்து, இங்க வாப்பா. முத்து, உனக்கும் அழ தெரியல, எங்களுக்கும் அழுதழுது கண்ணீரே வத்தி போச்சு. என்ன மன்னிச்சிரு முத்து, போனது எல்லாம் மறந்துரு. எங்க மகனா நீ மாறணும், இல்ல இந்த வீடே இருண்டு போயிடும். தாய் தகப்பு இல்லாத பிள்ளையா உன்னை கடவுள் ஆக்கிடக் கூடாதப்பா. ஏன்பா அப்படி சொல்றீங்க? இந்த வீடு என்னைக்குமே தாய் தகப்ப இருக்கிற வீடாதான் இருக்கும். ஏன் தெரியுமா? வீடு நிறைய பணம் இருக்கு, மனசு நிறைய வஞ்சம் இருக்கு, எதையும் சாதிக்கணுங்கிற வீம்பு இருக்கு. அது போதும் அப்பா உயிரோட இருக்கிறதுக்கு. அடக்கம் இருக்கு, கணவன் கிட்ட பயம் இருக்கு, மகன் கிட்ட அன்பு இருக்கு. அது போதும் அம்மா உயிரோட இருக்கிறதுக்கு. ஆனா இப்ப நான் சொன்ன எதுவுமே என்கிட்ட இல்லையே. நான் எப்படி இந்த வீட்டுல இருக்கிறதா நினைக்க முடியும்? முத்து, இன்னொரு தடவை இப்படி சொல்லு, நான் செத்துருவேன். நீ செத்து போமா, செத்து போ. அப்பதான் நானும் சாரேன். நீ இருக்கிறதுனால தானே உன்னை பார்த்துக்கிட்டே நான் உயிரோட இருக்கேன். நீ செத்து போ, நான் செத்து போறேன். ஒரு ஆத்திரக்காரன் முட்டாள். இந்த முட்டாள் தாப்ப புத்திசாலி மகன் கால விட தாப்பு இல்லப்பா. முத்து, எங்க சிந்தனை நீதானப்பா. இந்த மரபகுலத்துக்குள்ள வீம்பு வீராப்பு என்ன சிந்திக்கவே விடலையே. காலத்தோட கடைசியில நெருங்கிட்டு இருக்கிறேங்களால முதல் படி நிக்கிறேங்க செல்வம் அழிஞ்சிடக்கூடாதுப்பா. முத்து, இனிமே நீ என்ன செய்யணும்னு விரும்புறியோ அப்படியே செய். என் மகன் அறிவுள்ளவன், அடக்கம் உள்ளவன், பெருமைக்குரியவன். நீ 1000 காலம் வாழனப்பா, நீ 1000 காலம் வாழனப்பா. இந்த நல்ல காட்சிய என்ன ஆகும்? தயிராகும். ஏன் தயிராகும்? மோராகிறதுக்காக. அந்த மோரை நல்ல கடைஞ்சா
என்ன கிடைக்கும்? வெண்ணெய் கிடைக்கும். அந்த வெண்ணைய பார்த்து கண்ண பரமாத்மா என்ன பண்ணா தெரியுமா? ஆனந்தமே சௌக்கியமா கேட்டேன். எல்லாரும் பயப்படுறீங்க, உட்காருங்க. ஏது உட்காருன்னு உடனே உட்காந்துறதா? எழுந்திருக்க. இவங்க எல்லாம் தான் எங்க ஊர் பெரிய மனுஷங்க. எதை வேணும்னாலும் செய்வாங்க. ஆனா என்ன கண்டா ஒரு நடுக்கம், பயம். என்னங்க அவங்க நின்னுகிட்டே இருக்காங்களே, உட்கார சொல்லுங்களேன். அது எப்படி உட்காருவாங்க? ஒரு மரியாதை இல்ல. வாங்க எங்க வீட்டுக்கு போவோம். அரண் செய்ய விரும்பு, அதுக்கு என்ன அர்த்தம்? அரண் செய்யறதுக்கு இரும்பு வேணும்னு அர்த்தம். நீ பேனு பார்க்கதான் லாயக்கு. பேனை பாரு. அப்பா 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 ஏன்டா அப்பா அப்பான்னு பிராணனை வாங்குற? தலையை நோண்டி தங்கமா எடுக்கிற? இல்லப்பா, உங்க தலையில முடிய விட பேனு தான் அதிகம். இல்லாதவன் தலையில எடுத்து விடு. சப்பானே வீரம்மா, அவர்தான் என்ன பெத்தவர், பெத்த பெருமாள். இது என் தம்பி சப்பானி. ரெண்டு பேரும் எப்படி நடுங்குறாங்க பத்தியா? நல்லா நடுங்குறாங்க. என்னங்க இது போதுமா? இன்னும் ஏதாவது வேணுமா? உங்க அப்பாவும் தம்பியும் மட்டுமல்ல, இந்த ஊரே உங்களை பார்த்து நடுங்குது. நீங்க பெரிய ஆளுதான், நான் நம்புறேன். ஏம்பா, நம்ம சொத்தோட மொத்த மதிப்பு என்ன இருக்கும்? கணக்க பத்தி யாருக்கடா தெரியும்? பாதி தரையில கிடக்கு, பாதி தண்ணியில கிடக்குடா. வீரம்மா, உங்க அப்பா கிட்ட இதை விட அதிகமா சொத்து இருக்குமா? தம்பி, நான் உங்களை புரிஞ்சிக்காம பேசிட்டேன். கிட்ட முட்டாதீங்க, மனசுல உள்ள வச்சுக்காதீங்க. இவ்வளவு பெரிய குடும்பத்துல பிறந்த புள்ள ஏங்க அப்படி அனாதை அலைஞ்சீங்க? பெரிய இடத்து பிள்ளைங்க அப்படி தாண்டி அலையும். தம்பிக்கு நம்ம வீட்டுல பல நாள் வச்சு சோறு போட்டிருக்கேன். நீங்கள்லாம் யாரு? எப்படி இதுகிட்ட சிக்குனீங்க? சார், பேசக்கூடாது. வீரம்மா, நீ எப்படி எனக்கு பழக்கமான இவங்க கிட்ட சொல்லு. வந்துங்க, நாங்க ஒரு 4-5 பேரு ஆத்துல நீந்தி குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப உங்க மக மயக்கமா வந்து என் காலை கட்டியா பிடிச்சுக்கிட்டாரு. நாங்க அப்படியே அவரை மெல்ல கரைச்சி கொண்டு போய் காப்பாத்திட்டோம். இது பாருங்க, இது வரைக்கும் என்ன எந்த ஆம்பளையுமே தொட்டது இல்லைங்க. இவர் தொட்டுட்டாரு. அதனால நான் இவரை தான் கட்டிக்கணும். கட்டிக்க கை கொடுக்கறேன்னு எத்தனையோ பேர் கை விட்டு இருக்கிறாங்க. நீ கால் கொடுத்து காப்பாத்துன காவேரி ஆச்சுதே. வாழு. அதை மட்டும் வாழ்த்த கூடாது, கூட என்னையும் சேர்த்து வாழ்த்தணும். கூடையா வாழு, கூடையா வாழு. வாழுங்க. நாம யாருக்கும் ஒரு கெடுதலும் நினைச்சதில்ல. எல்லாம் காளியாத்தா காரணங்க. நம்ம தோட்டத்துல குழி தோண்டுறப்ப இந்த பொட்டி கிடக்குதுங்க. அப்பா, 1.5 லட்சத்துக்கு மேல இருக்குப்பா. என் மகளும் முத்துவும் கொடுத்து வச்சவங்க. சீக்கிரமா போய் 1 லட்சத்தை கொடுத்துட்டு கல்யாண தேதி நிச்சயம் பண்ணிட்டு வாங்க. சீக்கிரமா போங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல செய்தி சொல்றதுக்காக இங்க கூட்டினேன். நேத்து என் பொஞ்சாதியும் பொண்ணும் கொல்ல பக்கம் வேலை செய்யற போது இந்த பொட்டிய புதையலா கண்டெடுத்தாங்க. இதை திறந்து பார்க்கிறது 1 லட்சத்துக்கு மேல ரொக்கம் நகையும் இருக்கு. ஆஹா, காளியாத்தா மகிமையே மகிமை. நம்ம வள்ளி முத்து கல்யாணம் நடந்து எப்படியோ 2 பெரிய குடும்பம் ஒன்னா சேரதுல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தான். ஆமா, எப்படியோ ஊர்ல பழைய சம்பவத்தை மறந்து ஒற்றுமையா இருக்கிறோம். இதுதான் எங்க ஆசை. அவசரப்படாதீங்க. பணம் கிடைச்சிருக்கலாம், ஆனா அது ஒரு மான பிரச்சனை இருக்கு. முதல்ல எங்க மாமா சம்மதத்தையும் கேட்டுக்குங்க. தேவரையா, உங்க எண்ணத்தையும் சொல்லிட்டா? சொல்றேன். என் அருமை சம்பந்தி சிவலிங்க தேவரே, கொஞ்சம் அப்படி வரீங்களா? முத்து தேவரே, நீங்களும் வாங்க. ஏப்பா, உங்க 2 பேருக்கும் மானம், மரியாதை, சூடு சுரணை எதுவுமே கிடையாதா? பாபா, மரியாதையை பேசுங்க. என்னடா உருமுறை? இந்த புதையல் எப்படி கிடைச்சதுன்னு நான் சொல்றேன். நான் என் தங்கச்சிக்கு சீதனமா கொடுத்த என் குடும்ப நகைகள், பணம் இதெல்லாம் இந்த பெட்டிக்குள்ள வச்சு புதையல் புதத்தை கிளப்பி விட்டுருக்கானுங்க இந்த புது பணக்காரன். இதுக்கெல்லாம் இந்த கொம்பேறி மயங்குவான்னு நினைச்சீங்களா? முத்து, இதெல்லாம் உண்மையா? இதை விட என் காலில் வந்து விடலாமே. வாயடக்கி பேசு. முதல்ல நீ வாய மூடு. பாபா, எச்சரிக்கப்பட்டேன். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குங்க. மரியாதை? ஊர் சிரிக்குது, பேச்சப்பர். எதுக்காக ஏன் சிரிக்கணும்? 2 குடும்பத்துக்கு விரோதம் வளரக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி செஞ்சேன். செய்யறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. இது என்ன தப்பு? அடடடட, புலி உருமுது. தம்பி, நீ நினைச்சதோ நீங்க நடக்காது. நான் நினைச்சா இதே இடத்துல எது வேணாலும் நடக்கும். நடக்கும்டா, கொலைடா நடக்கும். யார் நடத்து காட்டா பாக்கலாம்டா. வெட்டி புதைச்சுவேன். ஒழுங்க கையோட வீடு போய் தரலாமா? என்ன சொன்ன?
ரத்தக்கரை தரையில இருந்து மறைகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். மகா அப்பனுக்கு தேடி தந்த பரிசு ஊரெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட வேண்டாமா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. மரம் இல்லைன்னு தேமி தேமி அழுகிறிய அண்ணனை போய் பாருமா, உன் தலைய வாங்கிட போறாரு. உன் தங்கச்சி செங்கமலம் அழுகிறத பாருப்பா. அப்படியா? பாவம், எனக்கு தங்கச்சியே இல்லைன்னு சொல்லுங்க. தப்பு தப்பு. எனக்கு ஒரு காலத்துல தங்கச்சி இருந்தா அவன் மேல எனக்கு உயிர். அதனால அவன் நல்லா இருக்கட்டும். அவளுக்கு ஒரு அண்ணன் இருந்தா அவன் செத்து போயிட்டான். அவனுக்காக கொஞ்சம் அழுதுட்டு போய் சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்ல போறேன். என் வீட்டுல ஒரு விசேஷம் நடக்க போகுது. என் மக வள்ளிக்கும் தம்பி மாணிக்கத்துக்கும் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும். கூட இருந்து அதை நடத்தி கொடுத்து போயிடலாம். இப்படி செஞ்சீங்களா? ஏதோ ரெண்டு குடும்பத்துக்கும் வீட்டோட இருந்த பகைய நடுத்தரவு கொண்டாந்து ஊரே நம்ம பத்திரிக்கும்படி செஞ்சுட்டேடா. என் மக அறிவாளி ஊர் விட்டு வாழ்றவன் நான் போயிட்டு போயிருந்தேன். அப்படிப்பட்டவங்க ஆள எனக்கு இப்படி ஒரு பழியா வந்து சேரணும். தப்புதான்ப்பா, தப்புதான். எப்படியாவது பகை நீங்கி மறுபடியும் உறவு வளரணுங்கிறதுக்காக புதையல் வச்சனே, அது தப்புதான். அது மட்டும் இல்லை, சின்ன வயசுல இருந்து எங்க ரெண்டு பேரையும் ஆட விட்டு ஓட விட்டு அன்பை வளர விட்டீங்களே, அதுவும் தப்புதான். பருவம் வந்ததும் முத்துவுக்கு வள்ளி, வள்ளிக்கு முத்துன்னு சொல்லி மகிழ்ந்ததும் அந்த மகிழ்ச்சியிலே நாங்க வாழ்ந்தது தப்புதான். ஏதோ ஒரு பழைய பகையை சொல்லி உயிருக்கு உயிரா இருந்த எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சுங்களே, அதுக்கு பிறகு நான் உயிரோட இருக்கிறேன், அதுவும் தப்புதான்ப்பா, அதுவும் தப்புதான். முத்து, போதும்பா போதும். உன்னுடைய உள்ள கொதிப்பு எனக்கு புரியுது. என்னாலே மழைக்கு ஏற்பட்ட கொடுமை தாகிற சக்தி என்கிட்ட இல்லையப்பா. அன்னைக்கு ஏதோ ஒரு ஆத்திரத்தை பேசி உறவை முறிச்சுக்கிட்டேன். இவ்வளவு நடந்து நான் மறுபடியும் அவன் கால போய் விழுந்தா உன் அப்பனுக்கும் குடும்பத்துக்கும் ஒரு தீராத பழியா போயிடுமே. என் உயிரை இப்பவே முடிச்சுக்கிறேன். நான் உண்டாக்கின பழி என்னோடய தீரட்டும். அதுக்கு பிறகு நீ வெள்ளி கல்யாணம் செய்துக்கிட்டு சந்தோஷமா இருப்பா. என்னப்பா, ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அதை மறைக்கிறதுக்காக அடுக்கடுக்கா எத்தனை பாவத்துக்கு வழிகாட்டுறீங்க? முத்து முத்து, தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சப்பா. என்னம்மா சொல்ற? வள்ளிக்கு பரிசம் போட்டுட்டாங்க. வள்ளிக்கும் மாணிக்கத்துக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுப்பா. முத்து, நான் பாவிடா பாவி. எனக்கு மன்னிப்பே கிடையாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே நம்ம எல்லாருக்கும் நிம்மதி. முத்து, என்னப்பா சொல்ற? நீ நிக்கிற நிலையை பார்க்கவே எனக்கு பயமா இருக்குப்பா. ஏன்பா இப்படி பாக்குற? முத்து, நீ வாழப்பா, வாழணும். நான் வாழணுமா? முத்து, எங்களை தவிக்கி விட்டாரப்பா, தவிக்கி விட்டாரு. கடவுளே என் பிள்ளைய காப்பாத்தப்பா. ஒரே மகே குல கொழுந்து குடும்ப வாசு வளர நீ நீடூடி வாழப்பா. இந்த வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாத்தையும் நான் அனுபவிக்கணும் இல்லையாமா? ஆமாப்பா, நீதான் அனுபவிக்கணும். அனுபவிக்கிறேம்மா, அனுபவிக்கிறேன். அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்க ரெண்டு பேரும் உயிரோட இருந்து பாருங்க. எங்க அப்பா எனக்காக தேடி வச்சிருக்கிறாரே தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாத்தையும் என் உடம்புல போட்டு உங்க கையால என்ன கொண்டுட்டு போய் சுடுகாட்டுல பூசாரி. யார் நீ? ஏன் சிரிக்கிற? காளி பக்தனே, கோபம் வந்த உன்னை கத்திய தீர்த்தியே எதுக்குப்பா? அநீதியை அழிக்க போறேன். எதுப்பா அநீதி? என் வள்ளியை என்கிட்ட இருந்து பிரிச்சது அநீதி இல்லையா? பிரிச்சது யாரு தம்பி? பிரிச்சது ஏன் தடுமாறுறேன்? நான் சொல்லட்டுமா? உங்க அப்பனுடைய வீம்பு வெறியும் தான் பிரிச்சு. என்ன சொல்ற நீ? உண்மையை தான் சொல்றேன். பழிக்கு பழி வாங்கணும்னு நினைச்சு உங்க கல்யாணத்தை நிறுத்தினாலே உங்க அப்பன். அதை மறந்துட்டியா? மறக்கல, நான் மறக்கல. அதுக்காக நான் என்ன செய்ய முடியும்? உண்மை காதலை கொல்ல நினைக்கிறானே உங்க அப்பன், அவனை நீ கொண்டிருக்க வேண்டாம். பெத்த அப்பனே நான் எப்படி கொல்ல முடியும்? நீதிக்காக பரசுராமன் தன் பெத்த தாயை கொல்லுவியா? உங்க அப்பனை கொன்னா என்ன தப்பு? ஐயோ, என்னால முடியாது. என் தாயை என்னால விதவையா பார்க்க முடியாது.
விதியே சதி செய்தியா? தன் உயிரை பணைய வச்சு 10 மாசம் சுமந்து பெற்ற தாயை கொள்றதா? ஐயோ, என் தாய் செத்தா நானும் கூடவே செத்து போயிடுவேனே. ஓஹோ, அவ்வளவு நல்லவனா நீ? அப்ப கத்திய தீட்டாதே, புத்திய தீட்டு. எந்த விதமான தீமையும் ஏற்படாம இருக்க முதல்ல உன் காதலி கழுத்துல திருட்டுத்தனமா தாலி கட்டு. அது எப்படி முடியும்? உலகத்தை அழிக்கக்கூடிய காதல் வலிமைக்கு இது ஒரு பரிசா? ஓ, வள்ளி தூக்கிட்டு வா, காளி கோயில வச்சு அவளுக்கு தாலி கட்டு. எத்தனை எதிர்ப்பு வந்தால் அஞ்சாதே, அடிச்சு நொறுக்கு. ஓ, தாயே காளியம்மா, நாங்க எத்தனை பிறவி எடுத்தாலும் வள்ளிக்காக நானும், எனக்காக வள்ளிங்கிற பந்தத்தோட பிறக்கணும். எங்க உயிரே போனாலும் சரி, கணவன் மனைவிங்கிற இந்த புனித தன்மையை காப்பாத்து தாயே. என்னங்க இது? சாமி சன்னதியில ஒரு ஆள் அடிச்சு போட்டு போறது உங்க ஊர்ல ரொம்ப சாதாரணம் போல இருக்க. விஷயம் தெரியாம ஊர் மேல பழிய போடாத. நாளைக்கு அந்த பொண்ணுக்கும் பஞ்சாயத்து தலைவர் மாணிக்கத்துக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்குள்ள இவங்க இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. பொண்ணோட தாய் மாமா பார்த்தாரு, இவர் அடிச்சு போட்டு பொண்ணை இழுத்துட்டு போயிட்டாரு. அப்படின்னா நாளைக்கு நடக்க போற கல்யாணத்தை அந்த பொண்ணு விரும்பலன்னு தானே அர்த்தம்? எப்படி விரும்பும்? இவருக்கு அது முறை பொண்ணு. சின்ன வயசுல இருந்து 2 பேரும் ஆடி பாடி இணை புரியாம இருந்தாங்க. இப்ப பணத்தகராறு, வரட்டு கௌரவம் எல்லாமே சேர்ந்து 2 குடும்பத்தையும் ஜன்ம பகையாக்கிருச்சு. உயிருக்கு உயிரா இருந்த இவங்களையும் பிரிச்சு விட்டாங்க. ஐயோ, என் மனசு பதறதுங்க. நாம 2 பேரும் அந்த வழியில வந்தவங்களாச்சே. என்னங்க இங்க பாருங்க, அவங்க கட்டிக்க இந்த தாலி. ஆமா, தாலி ஒண்ணு செய்யலாமா? என்னங்க சீக்கிரம் சொல்லுங்க. ஏதாவது செய்யணுமே. என்ன? தாலியே வந்து கட்டளை இட்ட மாதிரி இருக்குது. ஆமாங்க. நாளைக்கு இந்த தாலியை வள்ளி கழுத்துல கட்டிவிட்டா? கட்டுறதா? யார் கட்டுறது? எங்க ஊர் பழக்கம், நாத்தி தான் தாலி கட்டணும். நாளைக்கு நாம 2 பேரும் கல்யாணத்துக்கு போவோம். அங்க ஐயர் மாங்கல்ய தட்டை எடுத்து கொடுத்து எல்லார் கையிலயும் ஆசீர்வாதம் வாங்குவாரு. நான் எப்படியாவது அந்த தட்டை என் கையில வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு வந்து உங்க கையில கொடுத்து பொம்பளைங்க கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்குன்னு சொல்றேன். நீ என்ன பண்ற? ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி அந்த தாலியை எடுத்துட்டு அதுக்கு பதிலா இந்த தாலியை மாத்தி வச்சுவிடு. அப்போ முத்துவோட தாலியை தனி வள்ளி கழுத்துல கட்டுவாங்க. ஆமாங்க. ஏதோ உண்மை காதலுக்கு நம்மாலான உதவி நினைச்சு இதை செய்திருவோம். அப்புறம் நடக்கிறது அப்பப்ப பாத்துக்க வேண்டியதுதான். ஐயோ, என் ராஜா, என் தங்கம், உங்களுக்கு உடம்பெல்லாம் மூளை, தலையை தவிர. மா வள்ளி, எழுந்துருமா. முகூர்த்த வேலைக்கு முன்னாடி புது புடவை கட்டிக்கிட்டு காலிக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்தி காவு கொடுமா. அப்படி எல்லாம் சொல்லாத தாயி. நீயே வீட்டு லட்சுமி. உன் புருஷனோட நீ வாழ்ந்து சூலாயி வாயும் வயிறுமா அன்னம் போல நடந்து வர்ற அழகையும், நீ பெத்தெடுத்த என் பேரனை நான் தூக்கிக்கிட்டு நான் போட நடையையும் ஊரும் உரமுறையும் பார்த்து பொறாமப்படணும். என் கனவு அழிச்சிடாத தாயி. வள்ளி, என்ன அப்படி பாக்குறேன்? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? உங்க அப்பனுக்கு வீம்பு பகைன்னு ஏற்பட்டா உங்க அப்பன் செத்தாலும் சரி, பிடிவாதம் மட்டும் சாக்காது. நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்ல உங்க அப்பனை சாக சொல்றியா? இப்ப இந்த கல்யாணம் நடக்கணுமா? உனக்கு ஞாபகம் இருக்கா? வள்ளி எனக்கு கட்டி வைக்கலாம் நீ உங்க மாமா கிட்ட கேட்டப்ப வள்ளி என்ன கேட்டா? ஆமா, என் கல்யாணத்துக்கு நீங்க யாரும் ஆள் பிடிக்க வேண்டாம்னு கேட்டாலே, ஞாபகம் இருக்கா? கேட்டா என்ன ஆச்சு? இப்போ பரிசம் போட்டு ஊருக்கெல்லாம் பார்க்க வச்சு கல்யாணம் நடக்க போற நேரத்துல கோயில்ல முத்து கூட மாலை மாத்தி தாலி கட்ட துணிஞ்சவளுக்கு இப்ப தான் தாலி கட்டணுமா? வேண்டாம் பண்ணா, இந்த கல்யாணத்தை நிறுத்திடு. திரும்ப திரும்ப பேசுறதே பேசுறியப்பா. நம்ம மானத்தை வாங்குறவளை வழி வாங்குறதா நம்ம திட்டம். அதுக்காகத்தான் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதை மறந்துடாத. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பெற்று கொண்டு வர சந்தர்ப்பே புனிதீஸ்வரி ஹரிஹர பிரம்மாதி தேவம் தேவஹாம் காயத்ரி ஆத்மசாஸ்திரஹ திசி வேதாச்சார சமஸ்தம் பூர்வம் சதாமங்கலம் அஸ்தூர
जन्नो अस्तु अनुराधारः ஒண்ணுக்கு நாக்குனார் யாரு வரவே நாமதே வஸ்துதோத்தான்யாய ஒண்ணு நிலத்துல தாலிய கட்டுமா மாங்கல்யம் தந்தமாமீனா மம ஜீவன கர்மணா முதல் தாலி கட்டிக்கிட்டவோ நான் தான் இவருக்கு மனைவி. உன் கழுத்துல தாலி கட்டினதே உன்னை இந்த வீட்டுல வேலைக்காரியா வச்சுக்கத்தான். உன் ஆணவத்துக்கும் அடங்காத்தனத்துக்கும் நாங்க கொடுக்கிற பரிசு. சுந்தரி, நீ பேசுனது ரொம்ப அதிகம். இப்படி ஒரு கொடுமை உருவாகிறதுக்கு நானும் காரணமா இருந்திருக்க பாரு. ஐயோ பாவம், மனைவி முதல் இரவுக்கு வரும்போது அங்கே வேற ஒருத்தியா? அப்பா, உலக சரித்திரத்திலேயே பார்க்க முடியாத கொடுமை இது. வள்ளி, அன்னைக்கு அந்த சுந்தரியினுடைய நாட்டியத்தை நடத்தியையும் பழிச்ச பாரு. அந்த வஞ்சத்தை வச்சு உன்னை பழி வாங்கிட்டான். நாம 2 பேரும் சேர்ந்து அவளை பழி வாங்கணும். அந்த எண்ணத்தோட நீ உறுதியாயிரு, வெற்றி நமக்கு நிச்சயம். ஏன் வள்ளி, மாமா மேல கோபமா? தூக்கமா? சரி, தூங்கு. இது கூட சரியா செய்ய தெரியாதா? வாய் பேசுறதுல ஒன்னும் குறைச்சல் இல்லை. கொஞ்சம் கூட சூடு சொல்றதே கிடையாது. கொஞ்சம் பச்சை தண்ணி எடுத்து ஊத்து. சீக்கிரமா வா. மொண்டு ஊத்த ஊத்து. சீக்கிரமா ஊத்த. வா, பாலுக்கு சோப்பு போட்டு தேய். வாய என்னப்பா நீட்டைய சீக்கிரமா தேய். 2 கையிலையும் தேய். ஏன் வள்ளியை கூப்பிடுற? எல்லா
எல்லாம் விஷயமா தான் நீங்க பேசாம இருங்க. வள்ளி, பலகாரம் எல்லாம் ரெடியா? இதோ இப்ப ஆயிடும். அதோட பால் பழமும் கொண்டா. நீங்க யார பார்க்கணும்? மாணிக்கத்தை பார்க்கணும். இப்ப அவரை பார்க்க முடியாது. நீங்க வந்த செய்தியை என்கிட்டயே சொல்லலாம். வள்ளி இங்க யாராரோ கொடுமைப்படுத்துறதா கேள்விப்பட்டேன். அதை கேட்கறதுக்கு நீங்க யார்? சுந்தரி, மிரட்டுறீங்களா? மிரட்டல, நியாயத்தை சொல்ல வந்தேன். வாழ வந்த பெண்ணை ஆட்டி படைக்கிறது தர்மம் இல்லை. இது ஏன் வீடு. தெருவுல போறவங்களுக்கு எல்லாம் இங்க வந்து பேசுறதுக்கு உரிமை இல்லை. யார் தெருவுல போறவன்? தெருவில் ஆடிக்கிட்டு இருந்த நீ ஒரு குடும்பத்தையே ஆட்டி வைக்கிறியே, அந்த திமிர்ல கேட்கிறியா? கண்டவங்கெல்லாம் என் குடும்ப விஷயத்துல தலையிடுறத நான் விரும்பல. எதுவும் குடும்பம் வள்ளியை கெடுத்து அவ வாழ்க்கையை கெடுத்து இந்த குடும்பத்தையே கெடுக்க உள்ள வந்து நுழைஞ்ச நாய் நீ. மரியாதை இல்லாம பேசுறீங்க. கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள சொல்லுவேன். என்ன சொல்ல? கடைசியா எச்சரிக்கை பண்றேன். உன்னுடைய ஆட்டத்தை எல்லாம் மாணிக்கத்துக்கிட்ட வச்சுக்க. வள்ளி கிட்ட காமிச்ச உன்னை வள்ளி, 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 சுந்தரிய மாணிக்கமும் உன்னை கொடுமைப்படுத்துற விஷயம் நம்ம முத்துவுக்கு எப்படியோ தெரிஞ்சு அவங்க 2 பேரும் பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு காளியாய் மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்க. ஐயோ, அப்படியெல்லாம் நடக்க கூடாது. அதனால எனக்கு தான் கெடுதி வரும். இப்ப நான் என்ன செய்யறது? வேணும்னா ஒண்ணு செய்ய. என்ன மாமா? நீ முத்துவை ரகசியமா சந்திச்சு, பயப்படாத, அவங்க 2 பேரையும் காப்பாத்த தானே போறேன். இதுல என்ன தப்பு? அந்த ஆட்டக்காரிய வீட்டுல வச்சுக்கிட்டு போ முன்னாலே ஆட்டம் போடுறானே மாணிக்கம், அவனை 2 துண்டா வெட்டி போடுறேன். வேண்டாத்தா, உங்க கால்ல விழுந்து கும்பிடுறேன். அவர் உயிருக்கு ஆபத்து வந்தா என்ன விதவை ஆக்கிடுவாங்க. நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் விதவை ஆக கூடாது. வள்ளி, என்ன வளர்? உனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சா? ஆமாத்தா, பைத்தியம்தான். அத்தான் பைத்தியம். அதுக்கு இந்த மாங்கல்யம் பதில் சொல்லும், காலம் பதில் சொல்லும், காளி பதில் சொல்லுவா. வள்ளி, நீ பேசுறது ஒண்ணு எனக்கு புரியல. கற்புக்கு கலங்க வந்தா காளி யாரையும் மன்னிக்க மாட்டான். சத்தியம் ஒண்ணு இருந்தா அது அடுத்த ஜென்மத்திலேயாவது நம்மள ஒண்ணு சேர்க்கும். நீ வீட்டுக்கு போ. அத்தா, உன்னை உயர்வா நினைச்சு மதிச்சு என் வீட்டுல தெய்வமா வச்சிருந்தேன். எல்லாத்தையும் பாழாக்கிட்டியே. இல்ல இல்ல, உங்க வாயால் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. டேய் முத்து, நயவஞ்சக பயல, காளி பக்தனாடா நீ. மாமா, என்னங்க? பேசாதே. டேய், ஏண்டா கலகக்கார பயல, பண்பும் பக்தியும் நிறைஞ்ச இந்த ஊரே கெடுக்கிறதுக்கு பிறந்திருக்கேடா. ஊரை இல்லடா, உன்னட்ட. விட மாட்டேன்டா, உனக்கு நான் தான் யமன். வள்ளி, நீ குங்கும பொட்டு வச்சு புது பொண்ணா நிக்கிற அழகா பார்த்தா இன்னைக்கு தான் உனக்கு கல்யாணம் ஆக போற மாதிரி தெரியுது. ஐயோ, உன் வேதனை எனக்கு நல்லா புரியுது வள்ளி. உன்னை தாலி கட்ட இருந்த அந்த தடிய முத்துவும் கைவிட்டான். தாலி கட்டின அந்த நோஞ்சாமைய மாணிக்கமும் கைவிட்டான்.
நினைச்சு பார்த்தா இது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? காளியாத்தா விருப்பப்படி நடக்க வேண்டியது நடந்திருக்கு. அதுக்காக யாரும் வருத்தப்பட வேண்டாம். முதல்ல நீ இங்க இருந்து போயிடு மாமா. எப்படி போவேன் வள்ளி? என்னை எல்லாரும் ஒதுக்குறீங்க. ஆனா நான் திட்டம் போட்டு சதி பண்ணி முத்துவோ மாணிக்கமோ உன்னை அனுபவிக்க முடியாதபடி உன் கற்பை இதுவரைக்கும் காப்பாற்றி வச்சிருக்கிறவனே நான் தான். நான் ஒருத்தன் தான் உன்னை கட்டிக்க வேண்டிய முறை மாமன். வள்ளி, இன்னொருத்தன் உன்னை தொட்டு அனுபவிக்க விட்டுடுவேனா? நீ செய்யறது எல்லாத்தையும் நானும் புரிஞ்சுகிட்டு தான் இருக்கேன். இனிமே நம்ம 2 பேரும் ரகசியமாகவே கணவன் மனைவியா இருந்துருவோம். என்ன சொல்றேன்? இதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. பொன்னா, நான் சொன்னேன்ல, என்கிட்ட இருந்து நீ தப்ப முடியாது. என் கையால தாண்டா உனக்கு சாவு. வாழ வேண்டியது யாரையும் சொல்லக்கூடாது. இந்த கொடியவை ஏற்றியாவா சாகணும். என் வீட்டுல தெய்வமா இருந்த வள்ளியே கற்பழிக்க துணிஞ்ச இந்த பாவியை வள்ளிய கற்பழிக்க துணிஞ்சானா? பொன்னா, இவனை ஏங்கிட்ட வந்து இவன் செஞ்ச கொடுமைகளுக்கு பிராய்ச்சித்தம் ஏங்கிட்டாலும் கிடைக்கணும். வேண்டாம் வாழிக்கோ. நீ வாழ வேண்டியது, வள்ளி வாழ வேண்டியது. இந்த பாவி என் கையால தான் பலியாகணும். என் கண்ணுக்கு ஒரு தெய்வமாத்தான் தெரிஞ்சா. தாயே, காளி அம்மா, ஆனா